நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிற்று. கைகளை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பு சொல்வேன். ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. உடைய பாதத்தில் விழுந்து கருத்தாய் பிரார்த்தனை. தேவ மகிமை, தேவனுடைய பிரசன்னம் நமத்தில் இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். தேவனுடைய மகிமையான கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். பிரார்த்தனை செய்வோம். வேலை உனக்கு கை கூட வேலை உனக்கு கை கூட சத்திய வேதன் கேரோபை வரச்சை மன்றாட வேலை உனக்கு கை கூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, கண்விழிச்சு ஜெபம் செய்யும் என்றாரே. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. காய் மரிச்சாரே மனு மைந்தன நாமம் வைச்சிருந்தாரே. மன்னுயிர்காய் மரிச்சாரே உன் சீரு ஸ்ரீஹரை நீ உதயத்தில் உள்ளம் கனிந்த தனி ஜபம் பண்ணு. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நெல்லு. பாவ சோதனைகளை வெல்லு, ஜீவ கிரீடம் சிரசினில் அணிய சிந்தனை செய் மனு வேலனை பணிய.
காலமே தேவனை தேடு. ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. சீலமுடன் பதம் நாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு. ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன், மகிமை செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும், எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று பக்தன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை, இனிதான வார்த்தைகளை நினைச்சு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். என்னை கவனிச்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக பல்வேறு இடங்களில் இருந்து கெஞ்சி கொண்டிருக்கிற பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, சகல ஜீவன்களின் கண்களும் உம்மையே நோக்கி பார்க்கிறது, அவர் கையை திறக்க அவைகள் திருப்தி அடையும் என்று எழுதியிருக்கிறது. அப்பா, உம்முடைய கையை திறந்து என் பிள்ளைகள் என்னென்ன விண்ணப்பங்களோடு காத்திருக்கிறார்களோ அத்தனை விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுத்து அவருடைய மனம் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். நீசனை மறைச்சருளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். பல்வேறு கால சூழல்களில் இயற்கையின் பாதிப்புகளுக்கு மத்தியிலும் கொடூரமான வியாதி இந்த உலகமெங்கும் ஆட்டி படைத்த நேரத்திலிருந்து இன்று வரையிலும் தேவனுடைய கிருபை நம்மை காத்தது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இறைவன் நல்லவர். இறைவன் மகா பெரியவன். ஆமென் சொல்லுங்களேன். மகா பெரிய இறைவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புகிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். காரணம், அவர் சொன்னார், என் பெயரில் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன். இயேசு என்ற என் பெயரில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்றார். If you shall ask anything in my name, I will do it. இயேசு என்ற என் பெயரில் எதை கேட்டாலும் செய்வேன். என்ற நாமத்தில் எந்தெல்லாம் அபேட்சிക്കുന്നோ அது ஒக்கேயும் உங்களுக்கு நான் நல்கும். இன்றைக்கு அது நடக்கும். Today expecting your miracle right now, brother and sisters. இன்றைக்கு உங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். வேத வார்த்தைகள் எல்லாம் ஒருவேளை வேத படிப்புகளுக்காக, வேத பாடமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வை செவைப்படுத்துகிற வழிகாட்டிகளாக மாறும் வேளத்திலும் அந்த செய்திகளுக்குள்ளே அன்றாட தேவைகளையும் அடங்கிய ஒரு பொக்கிஷத்தையும் ஒரு பார்சலையும் ஊடே வைத்திருப்பார். ஒரு அல்லேலூயா. 2 மணி நேரம் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்றாருன்னா 2 மணி நேரம் ஒருவேளை உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லது ஏதோ ஒன்றை அதற்குள் அடக்கி வைத்திருப்பார் கைகள். எனவே ஜாக்கிரதையாய் அந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவையானது அங்கே இருக்கும். எடுத்து டப்புன்னு பிடிச்சிக்கணும். நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்கு போனோன்னா பேக்கேஜ் கிளைம் பண்ணுறது இருக்குது. நம்ம லக்கேஜ் இருக்குல்ல, அது வந்து கிளைம் பண்ணுறதா அல்ல, அந்த கன்வேயர் பெல்ட்டில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வரும். நம்ம கரெக்டாக போய் நம்ம பேக்கேஜ் வரும்போது எடுக்காட்டி டன்னு போயிடும். போயிட்டு திருப்பி அடுத்த ரவுண்டு சுற்றி வரும். எப்படியோ இந்த 2 ரவுண்டுக்குள்ளே உனக்கு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கங்க.
அந்த கன்வேயர் பெல்ட்டில் பேக்கேஜ் வர்றது மாதிரி நீ கிளைம் பண்ணி எடுத்துடணும். உன்னோட பேக்கேஜை டபக்குன்னு தூக்கி எங்கே வச்சுக்கணும்? இதில் என்னது, அதுக்கு என்னடா சொல்லுவோம், ட்ராலியில் எடுத்து வச்சு கொண்டு வந்துடணும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வருது, லேண்ட் ஆயிட்டீங்க, உங்கள் பேக்கேஜும் சேர்ந்து வந்திருக்குது, கர்த்தருடைய சமூகத்தில் லேண்ட் ஆகிருக்கீங்க, உங்கள் பேக்கேஜ் வருது. நீங்கள் அதை கிளைம் பண்ணுறதை போய் நின்று அந்த பெல்ட்டில் எத்தனை பெல்ட்டுன்னு போட்டிருப்பாங்க, கரெக்டாக பார்க்கணும். இத்தனை நம்பர் பெல்ட்டில் இத்தனை வந்துட்டு இருக்குது உங்கள் பேக்கேஜுன்னு, இந்த ஃப்ளைட்டு இத்தனை நம்பர் ஃப்ளைட்டில் இத்தனை நம்பர் பெல்ட்டில் உங்கள் பேக்கேஜ் வருது அப்படின்னா அந்த அத்தனை நம்பர் பெல்ட்டில் போய் நின்று கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். என்னைக்கும் ஆண்டவர் அப்படி தான் உங்களுக்கு இந்த 1.5 மணி நேர செய்திகளில் உங்களுடைய பேக்கேஜும் வந்துட்டு இருக்குது. மறக்காதீங்க, கைகளை தட்டி கிளைம் பண்ணுங்க, இன்னைக்கு கிளைம் பண்ணுங்க. அப்புறம் ஓடணும் விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எவனோ எடுத்துகிட்டு போயிடுவான், மாற்றி வச்சுருவாங்க. அதில் ஏர்போர்ட் மேனேஜர் அத்தாரிட்டியை போய் பார்க்கணும், அப்புறம் பேக்கேஜ் கிளைம் பண்ணணும். நீங்கள் போங்க அனுப்பி வைக்கம்பாங்க, எவ்வளோ ரிஸ்க்கு. அதனால அந்த 2 மணி நேரம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு பல வாரங்களாக நாம் ஒரு வசனத்தை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். என்ன அது? சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி உங்கள் வாசல்களை திறந்து வையுங்கள். இந்த சத்தியம் எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்தினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும், சத்தியத்திலே நிற்க வேண்டும், சத்தியத்திலே நடக்க வேண்டும். இது யாருக்காக அறிமுக உரையாக சொல்லி வந்தேன் தெரியுமா? வாலிபர்களுக்காக, வரும் தலைமுறைக்காக, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் சொல்கிறாங்க, அடுத்து இப்போ 10th ஜென்ரேஷனா என்னப்பா எத்தனை ஜென்ரேஷன் இப்போ உனக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில்? 10th அதுக்கு மேலே வந்திருக்கா? 11th வரப்போகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி ஜென்ரேஷன் மாறுது பார்த்துக்கோங்க. அப்போ போனது பழசாகிடுது. அப்போனா இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சொல்ல வேண்டியது அப்டேட் நான் பண்ணணுமோ இல்லையோ? சொல்கிறாம்பி, பண்ணணுமா இல்லையா? நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்டேட் பண்ணாட்டி நான் பழைய காலத்திலே உட்காந்துருக்கேன். ஏனோ உன்னுடைய இந்த டிஜிட்டலில், இந்த எலக்ட்ரானிக்ஸில், இந்த கம்ப்யூட்டரில் நான் நாலேஜ் இல்லாத போயேன்னு அர்த்தம். ஆண்டவருடைய ஆகிய எனவேதான் சொல்லுவாங்க, உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள அருவாளாக்குவேன், முள்ளாக்குவேன், இல்லோ வெட்டரமாக்குவேன் அல்லது மண்வெட்டியாக்குவேன் சொல்லலை, இயந்திரமாய் மாற்றுவேன் என்றார். மிஷின்னார் கைகளை தட்டி. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 600 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நான் அவனை மிஷினா மாற்றுவேன், வெப்பன். ஏன்னா இங்கிலீஷ் பைபிளில் என்ன ஏசாயா 41:15 வாசிங்களேன் பார்க்கலாம். என்ன மாற்றுவேன்? 41:15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். போதும், நீ மலைகளை மிதித்து முழுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இந்த மலையை குடையிற இந்த கனால் மீன்ஸ் என்னது? குகை தானே. இந்த கனால் குடையிற மிஷினை பார்த்துருக்கீங்களா? யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. அப்படியே ட்ரில் பண்ணிக்கிட்டே வரும். அப்படியே அதை வெயிட் பண்ணி அந்த கடைசியில் வெளியே வரும்போது எல்லாரும் வரவேற்பு கொடுப்பாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கைத்தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. ஒரு மலையவே குடைஞ்சிக்கிட்டு வந்துடும். இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராயல் ப்ராப்பர்ட் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி சொன்னான், இயந்திரமாய் மாற்றுவேன். கைகளை தட்டி ஒரு அன்னைக்கு சிற்பி மலையை கூடனா என்ன செய்யணும்? கொத்தனார் எல்லாம் செய்வாங்க. உளியை வச்சு, சுத்தியில வச்சு, இல்லை தமரை வச்சு அடித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு? காலம் மாறி போச்சு. நீங்கள் தான் சொல்கிறீங்களே, மீடியா யூஸ் பண்ணுறோம், காலம் மாறி போச்சு, ஜென்ரேஷன் மாறிடுச்சு அங்கிள். ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ண வேண்டாமா? அதான் ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி நீ வாழ வேண்டும் என்ற வார்த்தை, கைடன்ஸ், மேனுவல் புக். திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் மேனுவல் புக். கைகளை தட்டி. இந்த பைபிள் என்பது ஆவிக்குரிய மேனுவல் புக். இது அப்டேஷன் இதில் ஏற்கனவே இருக்குதுடா, நாம் அப்டேஷன் பண்ண முடியாது. இந்த பைபிள்லேயே அப்டேஷன் இருக்குது. அந்தந்த காலம் வரும்போது அப்டேட் பண்ணுற வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து போட்டுறணும், அவ்வளோதான். என்னடா நான் சொல்கிறது சரிதானே? கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ 10th ஜென்ரேஷன் இனி 11th வரை வரப்போகிறதாமா. நான் என்னது 4th ஜென்ரேஷனில் இருந்தேன். அப்புறம் சொன்னானுங்க 7th i7 வாங்க அங்கிள் அப்படின்னாங்க. வாங்கினேன். இப்போ அது ஓல்டா. என்னடா என்னைய காசை போட்டு இப்படி பண்ணுறீங்க? இப்போ 10th வந்துருச்சு, லூஸ் மாதிரி இருக்கீங்க. அந்த சொல்கிறான், இப்போ ஐடி வாங்குங்க. இதெல்லாம் ஒரு கேமராவா?
இதில் ஒரு கேமரான்னு வச்சுக்கிட்டு இதையும் போட்டோ எடுக்கணும் மக்கள். என் நேல முடியாத கேவலமாக இருக்குது. என்ன கேமரா வாங்க, 5D வாங்கன்றான். என்னடா வருஷமாக மாறும். ஆமாங்க, வருஷம் கேமரா மாற்ற தெரியுது, அப்டேட் பண்ண தெரியுது, சிஸ்டத்தை மாற்ற தெரியுது. உன் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணியிருக்கியாப்பா, இது அப்படியே துருப்பிடிச்சே உட்காந்துருக்குது, ஓடாதுரி. அது அச்சாணி கலண்டு போச்சுன்னா எப்படி, அச்சாணி கலண்ட வண்டி, வண்டி ரெண்டும் அச்சாணி கலண்ட வண்டி, கட்ட வண்டி காப்பாற்ற வந்த வண்டி, அச்சாணி கலண்ட வண்டின்னு அச்சாணி கலண்டுறோம். அச்சாணி கலண்ட இந்த வண்டி அது ஓடுமா? இங்கே ஏற்கனவே அது மெயின்டைன் பண்ணணும். அந்த காலத்தில் மாட்டு வண்டிக்கு அச்சாணின்னு போடுவாங்க. அச்சாணி பார்த்துருக்கியோ இல்லையா? பார்த்துருக்கியா? எப்படி இருக்கும்? அதுக்கு சாவி மாதிரி அந்த வீலுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். அந்த அச்சாணி வந்து தேயாக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க தெரியுமா? வைக்கோலை எரித்து, இன்னொன்று 2-3 எரித்து, கரையும் எண்ணெய் எல்லாம் குழப்பி கிரீஸ்க்கு பதில் போடுவாங்க. அப்புறம் கிரீஸ் வந்துருச்சு, அப்புறம் கிரீஸ் போட ஆரம்பித்தாங்க. அப்படி அப்டேட் பண்ணுறான் பார்த்துக்கோங்க. வைக்கோலையும் வைக்கோல் எரித்து அந்த சாம்பல் எடுத்து கறியாக்கி, விறகு கறியாக்கி, அதில் எண்ணெயெல்லாம் குழப்பி கிரீஸாக போட்டாங்க. அப்புறம் கிரீஸை கண்டுபிடிச்சி கிராமத்தில் என்ன செஞ்சாங்க, அதுக்கு பதில் போட்டாங்க. இப்போ அந்த வண்டியெல்லாம் இல்லை, இப்போ குட்டி யானை, அப்புறம் வேறு என்னதுதா 3 வீலர், இன்னொன்று சொல்லுவாங்க, ஒன்றுமோ சொல்லுவீங்களாடா குட்டியான, அதுக்கடுத்து இன்னொன்று இருக்கு 407 மினி டோரு, இப்படிலாம் மாட்டு வண்டி எங்கேயோ அங்கேயோ பார்க்குறோம். அப்போ அந்தந்த நேரத்துக்கு பொதி சுமக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ண தெரியும் இந்த மூளைக்கு. இந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய பொதியை, ஆவிக்குரிய காரியத்தை, ஆவிக்குரிய பொக்கிஷத்தை சுமக்கிற உன்னை அப்டேட் பண்ண தெரியாதோ? உன்னை அப்டேட் பண்ணுறதுக்காகத்தான் ஆண்டவர் முன்னாடியே புக்கை பயன் பண்ணி எல்லாத்தையும் எழுதி வச்சு எல்லா ஜென்ரேஷன் உலகம் முடியும் வரை உள்ள சந்ததிக்கு இதில் ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சுட்டார். கைகளை தட்டு நீ எடுத்து பார்த்தா அதை மாதிரி நீ ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு தான் தேவனுடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ ஒரு நாள் ஒழிந்து போகாது. சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி என்ன செய்யுங்க, வாசலை திறந்து வையுங்கள். இந்த சத்தியத்தை கை கொள்ளுகிறதுனால நமக்கு வரும் பலன் தான் என்ன? அல்லது நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அல்லது இந்த ஜெனரேஷன் உள்ள யூத் 2K கிட்ஸ் உங்க பக்கத்தில் வர்றதுக்கே எனக்கு பயம், பயங்கர பயமா இருக்கு. பக்கத்தில் வந்தாலே எனக்கு பயம், ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எல்லாமே மாறி போச்சு, தலைகீழா. பயங்கரமா பேசுவீங்க, நீங்க பேசுறது தான் நியாயம், அப்படி இருக்கும். எங்க காலத்தில் அப்படின்னா கொஞ்ச நேரம் கேட்போம், பெரியவா பேசுறதை கேட்டுட்டு அப்படி இருக்குமோ அப்படியாவது யோசிப்போம். யோசிக்கவே மாட்டான், போயா லூசு பெருசு அப்படின்றான். உங்கள் காலத்தில் இருக்கும், உங்களுக்கு அந்த ஆசை இல்லாமல் இருந்திருக்கும், எங்களுக்கு இல்லாமல் இருக்குமா? உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு, எங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு. ஆமாம் தான், ஆமாடா, நாங்கள் வாய் வெளி தான் சாப்பிட்றோம், நீ எங்கே சாப்பிட்றவே தெரியல. யார் சிரிச்சது? நாங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மனுஷன் வாயில் தான் சாப்பிட்றான், வேற எங்கேயா சாப்பிட்றானா? இந்த ஜென்ரேஷனில் என்ன மாற்றம் வந்துடுச்சோ? நான் உங்களுக்கு ஒன்று தெரியும், எங்களுக்கு ஒன்று தெரியும். நாங்கள் அன்னைக்கும் வாயில் சாப்பிட்டோம், என்ன மாதிரி போச்சு. அப்போ அந்த பூர்வ எல்லைக்குறியை மாற்றாது. ஆர் யூ கிறிஸ்டியன்? ஆர் யூ born again கிறிஸ்டியன்? உன்னுடைய வழி உலகத்திலிருந்து எடுக்கக்கூடாது, வேதத்திலிருந்து இருக்க வேண்டும். கைகளை தட்டி. எனவே தான் வேதம் வாசிக்க கேட்போமா? இன்றைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே தானே. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டால் தானே. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். இந்த வண்டி வருஷம் எஃப்சிக்கு போகும். வண்டி ஓட்டல டாக்ஸி எல்லாமே எஃப்சிக்கு போகணும்ல. அதில் எஃப்சிக்கு போகும்போது என்னெல்லாம் செஞ்சுட்டு போகணும்? பெயிண்ட் பண்ணணும், போனது வந்ததெல்லாம் பார்த்து பழுது பார்த்து சரி பண்ணிட்டு போகணும். ஒரு வண்டி கூட ஓடி ஒவ்வொரு வருஷமும் எஃப்சிக்கு போனால் தான் அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ்க்காக எங்கே போகணும், ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் அதுக்கப்புறம் அப்ரூவ் வாங்கிட்டு சைன் வாங்கினா தான் அந்த வண்டி திரும்பி ஓட முடியும். அப்போ உன் வண்டி ஓடணும்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீ சர்வீஸ் பண்ணணும், எஃப்சிக்கு போகணும். அப்போ உன் வண்டியை சுத்தம் பண்ணுறதுக்கு வேறு வழி எங்கேயுமே இல்லைடா. இப்போ புது வண்டி வாங்கணும்னா ஷோரூமுக்கு போகும், சர்வீஸு அங்கே கம்பெனி சர்வீஸ் தான். அவங்க பில்லு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஆனால் அவங்க என்ன வந்தாலும் பார்த்துக்குவாங்க.
நம்ம இந்த புது வண்டியும் போய் கம்பெனியில் விட்டல, சரி அங்கே ரொம்ப காசு வாங்குறோன்னு வேற எங்கேயும் விட்டோம்னாக்கா நமக்கு வாரண்டி போயிடும். நமக்கு என்ன செய்யணும்? வாரண்டி போயிடும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், எஃப்சிக்கு என்னதான்? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஃபிட்டாக தான் இருக்கிற, ஓடலாம், ஆல் கிளியர். இப்போ வெளிநாட்டுக்கே போகிறேன்னா உனக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் செக்அப் நடக்குமா இல்லையா? அங்கங்கே வியாதி வச்சிருக்கியா, ரத்தம் சுத்தமாக இருக்க, நேற்று 2 பேருக்கு ரத்தம் கொடுத்துட்டு வந்தாங்க. நான் நினச்சேன், டே கொடுத்தேன் உயிரோட இருக்கானு பாருங்கடா. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து பெருமையாகிட்ட காட்டினாங்க. அண்ணே நாங்கள் ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இருக்கட்டும், அவன் ஏத்துறவை நல்லா இருக்கானான்னு அதை பாருங்க. வேலைக்கு போகிற ஆசைப்படுறது நல்லது தான். ஆசை இருக்குது மலையேற, அம்சம் இருக்குது கழுத மேய்க்க. என்ன செய்யலாம்? ஆசைலாம் படலாங்க. ஃபிட்னஸ் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல பாடி ஃபிட்னஸ், அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ், அப்புறம் குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்ப்பா. அதுக்கு நீ தகுதியானவன் இன்டர்வியூவில் கொஸ்டினுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அப்போ எஃப்சிஆர் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் எம்பசியில் சாப் குத்துவா, உனக்கு விசா கிடைக்கும், ஒர்க்கிங் விசா. இல்லையாடா நான் சொல்கிற கரெக்டாக பேசுகிறோனோ இல்லையா? கரெக்டு தானே? அப்புறம் தான் எம்பசியில் போய் நீ என்ன செய்யணும்? விசா வாங்கிட்டு வரணும். நீ பாட்டுக்கு ஆசை இருக்கு, நான் ஆஸ்திரேலியா போவேன், ஐடி ஃபீல்டு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன், ஆசை தான் இருக்குது. எனக்கு கூட தான் இருக்குப்பா. நான் பாசில் மாதிரி அல்லது அபி மாதிரி அல்லது தன மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணி டிஷர்ட் போட்டு ஒரு பர்மடா இந்த இங்கே வர ட்ரௌசர் போட்டு தினம் அபி மாதிரியே ட்ரௌசர் போட்டு வந்து உட்காரணும்னு ஆசையாக இருக்குது. நல்லா இருக்குமா ஐயா? சொல்லு, எனக்கு பொருந்துமா? என்னுடைய தகுதிக்கு என்னுடைய வயசுக்கு அது பொருந்தாது. அதுக்கு தான் பொருந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் அரை டோஸில் போட்டு என் முன்னாடி உட்கார் வைங்க, அது பாட்டு நடக்கிறீங்க. நாய் விரட்டாமல் வந்தால் சரிதான். என்ன அப்போ நாம் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும்னா அதற்கு ஃபிட்னஸாக பெர்ஃபெக்டாக அதற்கு நம்ம தகுதி எலிஜிபிளான்னு பார்க்கணும். எலிஜிபிளே இல்லாமல் கற்பனையிலேயே கதவை ஓட்டக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யம் போவேன் என்று வாயிலே சொல்வதெல்லாம் அதில் வாழ்ந்து காட்டுவதில்லை. கைகளை தட்டி ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்றதில்லை. முதல்ல வாழ்க்கையை மாற்ற, அப்புறம் ஊழியத்துக்கு வா. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும். எஃப்சி എടുക്കണംടാ. അലോസേസ് ഞാൻ മൂല്യം ചെയ്യാൻ പോകുന്നങ്ങളെ ശുശ്രൂഷയാണ്. എത്ര വർഷം? 12 വർഷം. എന്ത് ചെയ്തു? എന്ത് ചെയ്തു? ஃபிட்னஸ். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்மை முதல்ல ஃபிட்னஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோ அப்புறமா அவர் சர்டிஃபிகேட் பண்ணுவார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்தார். 30 வருஷங்கள் வரை என்ன செஞ்சாராம்? அவர் எங்கே இருந்தார், ஏது இருந்தார், விவரமெல்லாம் எழுதலை. 12 வயதில் எழுதினதே பிறகு 30 வயசுல தொடங்குது. இப்போ 30ஆம் வயதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்காக ஊழியத்தை ஆரம்பிக்க போறார். இப்போ ஒரு கம்பெனியில் சேருவோம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் கொடுப்பாளோ இல்லையோ, அதில் நீ சைன் பண்ணிக்கிட்டா தானே அங்கே சேர்த்துக்குவாங்க. எங்கள் கம்பெனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்தா சைன் பண்ணுன்னு. அப்போ சைன் பண்ண இவர் நான் உங்களுடைய ஊழியத்துக்கு வாரேன்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தார் பிதாவுக்கு. யாருக்கு? அவர் 30 வருஷம் வரை அந்த அப்ளிகேஷனை பெண்டிங்கில் வச்சுருக்காருங்க. எப்படி வச்சுருக்காரு? இன்னைக்கு வரை பெண்டிங். சில பெண்டிங் கேஸ் என்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருதோ அது வரை காத்துட்டு இருக்கணும்ன்ற. கர்த்தருக்காக காத்துரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்துரு. எரிச்சலான வசனம் தானையா? முத நான் வாசிச்ச போது 84, 85 எனக்கு எக்கச்சக்கமான கோபம் ஆண்டு மேல. கர்த்தருக்காய் காத்துரு, உடனே பதில் கூட பெண் எழுதியிருந்தா நல்லா இருக்கும். கர்த்தருக்காய் காத்துரு. அடுத்த வசனம் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்துரு. எவ்வளோ கோபம் உனக்கு வருதா இல்லையா? எப்படி நாளையா காத்திருக்கியா லூஸு? உனையும் நானும் காலமிக்கு பார்த்தேன், கையமைக்கு பார்த்தேன், ஐஸ் வச்சு பார்த்தேன், என்னென்ன பார்த்தேன், உனையும் நான் கவனித்து பார்க்குறேன். நீயும் சொல்ல மாட்டேங்க, அந்த ஆளும் ஆய திறக்க மாட்டேங்கிறாரு. எத்தனை நாள் தான் காத்து கிடக்கிறது? கர்த்தருக்கு காத்துரு, உடனே பதில் கொடுப்பான்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு காத்துரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்துரு. எப்போ? கிழவனான பிறகா? இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக வந்துட்டாரு. பிதாவிடத்தில் அப்ளிகேஷன் போட்டார், நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு. அவர் அப்ளிகேஷனில் இன்னைக்கு வர அப்பாயின்மெண்ட் லெட்டரில் எம்டி சைன் பண்ணவே இல்லை. எப்போ சைன் பண்ணார் தெரியுமா? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்த பிறகு தான் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. எப்போ கொடுக்குறாருன்னா, யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனால் இயேசு கிறிஸ்து மூழ்கி ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்தது. இவர் என் நேசகுமாரன். கைகளை தட்டி
இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். தேவனுடைய நீதியை நீ நிறைவேற்றின பின்பு இந்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி உன் வண்டியை கொண்டு போய் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு புதுப்பிச்சு கொண்டு போய் ஆர்டிஓ ஆபீஸில் நிறுத்தின உடனே அந்த ஆர்டிஓ ஒரு சாப் குத்துவார், ஃபிட்னஸ் FCR. ஓகே, ஏன்னா நீ ஒன்றும் கழுவலை குளிக்கலை வரல, ஊத்தவாயோட உட்காந்துக்கிட்டு நானும் மணமகன் தான் என்னை கூட்டி போன பொண்ணு ஓடிடுவா, கதறிடுவா, பின்னங்கால் படல் எடுக்க ஓடி போயிடுவா. இவர் உட்காந்துக்கு வாரான், தின்னுக்கிட்டே இருப்பாராம், குளிக்க மாட்டார், துவைக்க மாட்டார். ஆனால் ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வேணும். வருமா ஐயா? அளவுக்கு தான் கிடைக்கும். எனக்கு வேலை வேணும், அமெரிக்காவில் வேலை வேணும், துபாயில் வேணும். அண்ணன் அங்கே இருக்கார், அதனால் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அண்ணன் வேலை வாங்கி கொடுத்துருவார். காத்திருக்கிற என்னக்காவது ஆண்டவர் சமூகத்தில் நான் இந்த காரியத்துக்கு ஃபிட்னஸா கேட்டிருக்கியா? கேட்கணும். அதான் வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் உனக்கு ஃபிட்னஸ் வராது, எல்லாத்திலும் கிளீன் நடக்க முடியாது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்ளான் தானே. தேவனுடைய வார்த்தையின்படி தம்மை காத்துக்கொள்கிறது. வாலிப பிள்ளைகளே, வாலிப சந்ததியே, வாலிபனே, வாலிப கன்னிப்பெண் தங்கச்சிகளே, தம்பிகளே, மகள்களே, மகன்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இளமை என்பது சந்தோஷமாய் வாழ வேண்டிய வயது. இளம் பிராயத்தில் இப்போ அனுபவிக்காம எப்போ உங்களை அனுபவிக்க போகிறான்? உங்களை மாதிரி கலடுதாஞ்ச பிறகா நீ சாமியார் இருந்தானே எல்லாரும் சாமியார்னும். உன் ஆசையை பாரு, மண்ணு உள்ள உன் ஆசையில் என்ன உள்ள மண்ணு உள்ள. நீ சாமியார், நீ முட்டைப்பயிலாக இருப்ப, அதனால நீ சாமியாராக இருந்த. எங்களையும் சாமியாராகவே இருக்கணும். இளம் இந்த வயசில் நாங்கள் சந்தோஷமாக இல்லாமல் எந்த வயசில் சந்தோஷமாக இருப்போம்? இரு. யாரையா வேண்டானா? என்னையால் உன்னை பிடிச்சி அடிக்க முடியுமா? போகாதன்னு மட்டும்தான் சொல்ல தெரியும். போன மச்சான் திரும்பி வந்தான் புகமணத்தோடு வா. போயா போ, இஷ்டப்படி போ. வேதம் சொல்றது பிரசங்கின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே, வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நான் சொல்றேன், நடந்துக்க. லவ் பண்ணணும்னா பண்ணிக்க, கஞ்சா குடிக்கணும்னா குடிச்சுக்க, தண்ணி அடிக்கணும்னா அடிச்சுக்க, 1க்கு 2 ஒருத்தரத்துக்கு 3 பொண்டாட்டி கட்டிக்க. யார் வேண்டானா? நான் சொன்னேன்னு கேட்டுற போறியா? பட்டாத்தான் தெரியும். என்னது பட்டாத்தா? செஞ்சுக்க. இதைத்தான் வேதம் சொல்லுது. இளமையிலே சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் கண்டதை காட்சி கொண்டதை கொல விரும்புவதெல்லாம் செய். ஆனால் ஒன்று, இவை எல்லாவற்றின் நிமித்தம் ஒரு நாள் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அங்கதான்டா ஸ்பெசிபிக் பாயிண்ட். கைத்தட்ட மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாம் செய். நீ யார் சொல்றது? நான் என்ன கேட்கறது? ஏன் போனோம் நான் குடிக்கிறேன், என் பைக்கு நான் போகிறேன், நான் என்னைய பார்த்தாலே 10 பொம்பளை கிருகிருன்னு விழுகுறா. விழட்டும். ஆண்டிலிருந்து 16 வயசு பொண்ணு வரை விழுகுது. நேற்று கூட போக்சோ சட்டத்தில் ஒருத்தர் தள்ளி இருக்கு உள்ள. பார்த்தீங்களா? நியூஸ் கேட்டிங்களா? ஐயா அன்னைக்கு விளையாண்டாரு, என்னமே புரியல, இனம் புரியாமல் விளையாண்டாரு. அன்னைக்கு அந்த ஹெட்மிஸ்ஸஸும் யார் பிரின்சிபாலையும் சேர்த்து தள்ளி இருக்கு. அந்த அம்மா அவன் என்ன செஞ்சிச்சு? அச்சான் இடித்தான். இவனுடைய தவறு நிமித்தம் எத்தனை சந்ததி பாதிக்கப்படுது பாருங்க. அவன் நினைச்சா யாரும் பார்க்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. உலகத்திலேயே உன் குட்டு வெளுத்துமானா எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உன்னை நியாயத்திலே ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்துவார். கைகளை தட்டி ஜாக்கிரதை. வாலிபர்களே, இளமையிலே சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சியில் எல்லாம் நட. ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒரு நாள் நியாயத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று. சில பாருங்க, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெல்லாம் அசிங்கமாக எல்லாருக்கும் கொண்டு அவங்க ஃபோன்லாம் பேசுவாங்க. ஆண்டிகளும் பேசுகிறாங்க, 5 வயசும் பேசுது, 10 வயசும் பேசுது, 25 வயசும் பேசுது. பேசி பேசி இன்பம் ஹஸ்கி வாய்ஸில் பேசாமல் படுத்துருக்காரு அப்படி பேசுகிறேன்.
ஆசிட்ட வாயில் ஊற்றி விட்டுறணும் பார்த்துக்கங்க. உங்கள் பிள்ளைங்க யாராவது அப்படி செஞ்சால் ஆசிட்ட வாயில் ஊற்றிருங்க. இனிமேல் பேசக்கூடாது. இந்த போர்வையை பொத்திக்கிட்டு சில பெண்கள்லாம் ரோட்டில் போகும்போது கார் போகுதா, ஆட்டோ போகுதா, சைக்கிள் ஒன்று நாம் அப்படி கிறுக்கியாடி உனக்கு காதில் வச்சுக்கிட்டு எடுக்கிறதே இல்லை. இப்போ ப்ளூடூத் வேற போட்டிருக்கான், வசதி. பைக் ஓட்டிக்கிட்டே பேசுகிறான், மண்டை பிளந்து கிடக்கிறான். என்ன சொன்னாலும் மூடனை நொய்யோடு நொய் குத்தினாலும் மூடத்தனவனை விட்டு விலகாது. எனவே மூடனுக்கு ஏற்ற மறுவுத்தரம் சொல்லாதே, சொன்னால் அவன் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்வான். நான் பேசவே மாட்டேன். அது தெரியுமா உங்களுக்கு? எங்கள் வீட்டுக்குள்ளே நிறையா பசங்க இருக்காங்க. 2 தடவை சொல்லுவேன், அதுக்கப்புறம் அறிவே சொல்ல மாட்டேன். அறிவுரையே சொல்வதே இல்லை. நான் இந்த பிரசங்கத்தில் என்ன கத்துற இதோடு நிறுத்திக்கிறேன். பிரதர் ராஜன் பிரதர் கொழும்புலேருந்து கேட்குறீங்களே, உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணும்போது மட்டும்தான் கத்துறேன், வேற இவனுக்கு சொல்ல மாட்டேன். 2 வாட்டி சொல்லிட்டு என் பிரஸ்டேஜை காத்துக்குவேன். பட்டுட்டு வருவான் பாருங்க, அன்னைக்கு இருக்கல எனக்கு வேடிக்கை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவுடி, அதுக்கு மேலே நிற்பேன் நான். அன்னைக்கு போட்டு மிதிக்கிற மிதி அவன் திரும்பி வாழ்க்கையில் எழும்பவே கூடாது. நான் அதுக்குன்னே ஜெபம் பண்ணுவேன், இவனை ஒரு நாளாவது அடிச்சிருங்க ஆண்டவர், ஒரு நாளாவது போட்டு தள்ளிடுங்க, ஒரு நாளாவது நீர் தேவன் என்று பயத்தை அவனுக்கு உண்டு பண்ணும். ஜெபம் பண்ணுவேன், கட்டாயம் ஜெபம் பண்ணுவேன். இப்படிலாம் பண்ணாதீங்க பிரதர்னு சொல்லாதீங்க, நான் பண்ணுவேன். பணியாத மாடு போல் இருந்தேன், கர்த்தரனை பணிய வைத்தார் கைகளை தட்டி. பணியாத மாடு போல சிலர் இருக்கும் பாருங்க, மாட்டு புத்தி. மிருக குணமுள்ள மனிதன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மிருக குணமுள்ளவனுக்கு மாட்டு வண்டி ஓட்டது நல்லதான். பருத்தி கொட்டை வச்சேன், தண்ணியை வச்சேன், வைக்கோல் போட்டேன், அழகாக காலையில் குளிப்பாட்டினேன், எல்லாம் பண்ணேன், நுகத்தடியை போட்டு போல ஓட மாட்டேன்னு வச்சுங்க. என்ன செய்வேன்? சத்தமாக சொல்லுங்க. வண்டியே எடுக்க மாட்டேங்க, சவுக்கு எடுத்து வெளுத்து தார் கம்ப எடுத்து எங்கே குத்துவேன் சொல்லுடா? பெடெக்ஸில், ஜென்டிலாக சொல்லிடுவோம், பெடெக்ஸில் நறுக்கு தார் கம்பின பார்த்துருக்கியா நீ? தார் கம்பு பார்த்துருக்கிறது யார்? யாராவது மாட்டு வண்டி ஓட்டுறவர் வச்சுருக்க தார் கம்பை பார்த்துருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். தம்பி ஜான் ஸ்டீவன் பார்த்துருக்காரு. வேறு யாராவது பார்த்துருக்கீங்களா? செல்வராஜ் ஐயா பார்த்துருக்கீங்க. அந்த தார் கம்பில் முன்னாடி என்ன இருக்கும் சொல்லுங்க? முனியில் என்ன இருக்கும்? ஊசி இருக்குமா? ஆணி இருக்குமா? ஆணி இருக்கும். சத்தக்குன்னு குத்துவான். 2 குத்து வாங்கின பிறகு தான் சடக்கு 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 ஓடும். அதுவரை ஓடாது. நாங்கள் உங்களுக்கு பூசி மொழிகே ஏசியில் வச்சு சாப்பாடும் கொடுத்து 5 ஸ்டாரில் போய் KFC வாங்கி கொடுத்து, மக்களே கர்த்தரை தேடணும்டா, ஆண்டர் வந்துடுவார், பார்க்கலாம் பார்க்கலாம். அங்கிள் நீங்களாம் கர்த்தரை பார்த்தீங்க, நீங்கள் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அங்கிள், எங்களுக்கெல்லாம் நேரடியாக அவர் வந்து பேசட்டுமே, பார்த்துக்கலாம். வருவார், நேரடியாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவார். அன்னைக்கு நீயும் பேச முடியாது, அவரும் பேச மாட்டார். என்ன செய்வார்? விதி மட்டும் சொல்லிட்டு போயிடுவார். அதனால கண்டு விசுவாசிப்பவனிலும் காணாமல் விசுவாசிப்பவர்களை பாக்கியவான்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதுவரை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நம்பாத தோமா, பூட்டிய அறைக்குள்ளே சீடர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இறைவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டிய கதவுக்குள்ளே நுழைந்து வந்தார். தோமா, இங்கே வா, நீ என்னை பார்த்தால் தான் தொட்டால் தான் நம்புவேன் என்றாயா? அங்கே வா, உன் விரலை நீட்டு, என் விலாவில் ஈட்டியால் குத்திய காயங்கள் இருக்கிறதே, அதில் உன் விரலை போடு, இப்பொழுதாவது நம்புவாயா? இயேசுவின் காயங்களை பார்த்த தோமா, இதுவரை அவர் தேவன் மேசியான்னு எண்ணினானோ என்னலையோ, அப்ப கூச்சல் போட்டான், என் தேவனே, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே. அந்த தோமா தான் இந்தியாவுக்கு வந்தார், இரத்த சாட்சியாய் மரித்தார். நாம் அப்படி இல்லை, காணாமல் விசுவாசி. அவர் சொன்னார், இயேசு சொன்னார் உடனே, தோமா. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறவர்கள், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். போதும்.
நீ என்னை கண்டதினால் விசுவாசி. காணாதிருந்தும் நான் இருக்கிறேன் என்றும் உயிருள்ளவர் என்றும் நானே தேவன் என்றும் நானே மெய்ப்பொருள் நம்பி ஒரு கூட்டம் இருக்குதுவாரு. அது பாக்கியவான்கள், பேறு பெற்றோர். கைகளை தட்டுகளை, அவங்க பாக்கியவான்கள். விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவர்கள் நிச்சயம். காணக்கூடாத இறைவனை, ஜோதி மயமான இறைவனை, எங்கும் நிறைந்த பரம்பொருளை, பராபர வஸ்துவை, பரஞ்சோதியை நம்பி இறைவனே மெய்ஞான தீபமேற்றி புலத்தியனே நன்றாக்கேளு தவஞான தீர்ந்தேற்றி தரிசிப்பா ஜோதி கண்டாய். ஜபத்திலே குளித்தெழுந்து தவஞான தீபமேற்றி தரிசிப்பாய் ஜோதி கண்டாய். யாருக்கு தேவன் தரிசனம் வருகிறாராம்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நான் தான் சொன்னேன், ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிக்கூடானே. நீ ஆண்டவரை பார்க்கணும், பேசணும், அவருடைய உத்தரவு கேட்கணும்னா உன் இருதயத்தை நீ சுத்தம் பண்ணிக்கொள்ளணும். சர்வீஸ் பண்ண எஃப்சிக்கு போகணும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். மலைப்பிரசங்கத்தில் அழகாக ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படல் பாக்கியவான்கள், ஏனில் ஆறுதல் அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்படியே சொல்லிட்டு வந்து சொன்னார், இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் இறைவனை தரிசிப்பார்கள். என்ன பாக்கியம் பாருங்க! இறைவனை தரிசிக்கும் ஓர் வழி இருதய சுத்தம். தேவாதி தேவனை பார்க்க விரும்பினால் இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கொள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவாதி தேவனை தரிசிப்பார்கள். எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா! இந்த இருதயம் நிறைய அழுக்கு இருக்கிறது. வாலிப பிராயத்தில் வரும் சோதனைகள், பாலியல் ஈர்ப்பு, எதிர்பாலின் மேல் ஈர்ப்பு, தெய்வம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லா சொல்றவங்களுக்கும் நேர்த்தியான வாழ்வு, அகம்புறம் வாழ்க்கை என்று நான் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இது தாய், இது தாரம், இது தங்கை, இது அத்தை, இது மாமா, இது திருடக்கூடாது, நம்ம உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும், இதோ இந்த கொள்ளையடிக்க கூடாது, திருடக்கூடாது, மது குடிக்க கூடாது என்று தேவன் இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகன் கூட தன் இருதயத்திலே தீர்மானித்துக் கொள்வதால் அதுக்கு அகம் என்று பொருள். தன் மனசாட்சியின்படி தன்னையே தன்னுடைய மனசாட்சிக்கு, தன்னுடைய ஆளுகைக்கு வைத்துக் கொள்வது. அந்த அவுட்லைனில் போறதே இல்லை. எல்லா மனித இனத்துக்கும் உண்டு ஹியூமன் பீயிங் as a human being பெர்ஃபெக்ட். அதுக்கு தான் மிருகச்சுக்கும் மிருக குணமுள்ள மனுஷன் அறியான்னா, நாய் தாம் பற்ற குட்டியோடையே அது இனச்சேர்க்கை செய்யும், தாயோடையே நாயுடைய குட்டியும் இனச்சேர்க்கை செய்யும், பசுவுடைய கன்றும் அந்த தாய் பசுவோடு இனச்சேர்க்கை செய்யும். கோழி தன் குஞ்சுகளோடு குஞ்சியை காப்பாற்றுறது என்று பெருமையா சொல்லுறோமே, அதே ஒரு பருவம் அடைந்து விட்டால் அந்த தாய் கோழி குஞ்சுகளை கொத்தி துரத்தி விட்டு வேறொரு குஞ்சுகளை பிறப்பிக்க ஆயத்தமாகிவிடும். ஆனா மனிதன் அப்படி அல்ல. மிருக குணம், சென்ஸ்லெஸ் ஃபெலோஸ். சென்ஸ்லெஸ் தானே? மிருக குணம் உள்ளவனுக்கு இங்கு ஆங்கில திருமறையில் போட்டு சென்ஸ்லெஸ், புத்தி இல்லாதவர்கள். அனிமல்ஸ் மைண்ட், அனிமல் சென்ஸ்னா அஞ்சறிவு தான், அதுக்கு ஆத்மா இல்லை. எனவே அதுக்கு என்ன தோணுச்சோ அதை செய்யும். ஆனால் நாம் அப்படி செய்ய முடியாது. நாம் அப்படி வாழணுங்கிறதுக்காகத்தான் சட்டம், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், மருத்துவ, அது பத்திரத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, மருத்துவத்துறை, சட்டத்துறை, இதெல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. மனுஷன் நேர்த்தி, அது விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை, ஒன்லி ஃபார் த நாட் எ கிறிஸ்டியன். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சட்டம் வகுத்து அந்தந்த நாடு வைத்திருக்கிறது என்று சொன்னால், ஆறாவது அறிவு நமக்கு பகுத்தறிவு இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பகுத்தறிவில் தான் தெய்வம் யாருன்னு அறிஞ்சு கொள்ளணும். கைகளை தட்டி. மூட நம்பிக்கை தவறு, ஆனால் தெய்வ நம்பிக்கை என்பது உன்னத ஸ்தானம். அது எல்லா மனிதனும் ஏற்றுக்கொள்வான் என்று நிச்சயமா சொல்ல முடியாது. தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கைகளை தட்டி. வேதம் சொல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் என்பது நம்பப்படுற உறுதியும் காணப்படாத நிச்சயம். நம்முடைய விசுவாசம் அனுமானம் அல்ல.
அசம்ஷன் தானே அனுமானத்துக்கு. அசம்ஷன் அல்ல, நாட் அசம்ஷன், அனுமானம் அல்ல, உறுதியான நம்பிக்கை. கைகளை தட்டி உண்டு அப்படின்னு இருதயம் நிறைய. அது எத்தனை விஞ்ஞானி வந்து சொன்னாலும் சரி, எத்தனை கடவுள் இல்லைன்னு சொல்ற மனுஷன் வந்து சொன்னாலும் சரி, அறிவு பெருத்த மேல ஒரு சான்றோர் தெய்வம் இல்லடான்னு சொன்னாலும் சரி, நம்ம கேட்க மாட்டோம். நீங்க அறிவில் எதனாலும் பேசிக்கீங்க சார், எங்க அப்பா பரமசிவன் தான். நான் போன தடவை சிவன் பார்வதி உமையவள் என்று இந்து சாஸ்திரம் சொல்லுகிறது என்று எடுத்து சொல்லி இறைவனுக்கும் தொண்டனுடைய பெருமையை பற்றி, அதாவது அடியார் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் பக்தர்களுடைய பெருமையை பற்றி பேசினேன். சில சகோதரர்களுக்கு அது வேதனை. அந்நிய தேவருடைய பேரெல்லாம் சொல்றீங்களே பிரதர், இல்லை, அந்நிய தேவருடைய நாமங்களை சொல்வது அவர்களை வணங்குவதற்கு சமம் அல்ல. அந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சொல்றது. வேத புத்தகத்திலும் அந்நிய தேவருடைய நாமத்தை நிறைய இடத்துல எழுதிய கோமேஸ், அப்புறம் தீனால் டயானா டயானா அப்படின்னு அறியப்படாத தேவன், இதையெல்லாம் வாயினாலே அப்போஸ்தலர்களை சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள். எங்க அப்பா பேரு பரமசிவன், இதுவும் நம்ம கிறிஸ்தவ பேர் இல்லை. இன்னைக்கு நான் பரமசிவன் மஞ்சள் எங்க அப்பா பேரை சொல்லாம இருக்க முடியுமா? தயவு செய்து நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நானும் நீங்க எழுதின தப்பா புரியல. நீங்க பக்தி வைராக்கியத்தோடு நேர்மையா எழுதினீர்கள். பதில் இதுதான். அதை ஆராதிக்கும் முகாந்தரமா நான் சொல்லவில்லை. அதில் இருக்கிற உண்மைகளை கொண்டு வந்து நம்முடைய சத்தியத்தோடு பொருத்தி பார்த்து இதோ இதுதான் சத்தியம் என்பதை விளக்குவதற்காக சொல்லப்பட்ட ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு ஓமை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம இந்திய தேசத்திலே வாழ்கிறோம். இந்திய நாட்டினுடைய மதங்களிலே பிரதான மதங்கள் நமக்கு பிற மதங்களுடைய சாஸ்திரங்களை, சம்பிரதாயங்களை, வேத புராண இதிகாசங்களை ஓரளவுக்காக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முட்டாள்தனமாக போய் நம்ம புலம்பிக் கொண்டிருக்க முடியாது. மற்ற மதத்தின் நம்முடைய வேத புத்தகத்தை கரைத்து கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஜாகிர் நாயக் இஸ்லாமிய பெரியவர், அவர் பைபிள்ல ஒரு புள்ளி ஒரு டாட் கூட நமக்கு கூட தெரியாது, அவர் மனப்படமா சொல்லிடுவார். பிராமண பெரியவா எத்தனையோ பேர் பைபிளை கரைச்சு குடிச்சு வச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் வேத புத்தகத்திலிருந்து அவங்க பேசுறாங்க. நமக்கு என்ன தெரியும்? மற்ற மத கிரந்தங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சித்தர்கள், சாதுக்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரும் யாரை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று எடுத்தால் அங்கே எந்த நாமமும் சொல்லப்படவில்லை, எந்த மதமை உத்தேசித்து சொல்லப்படவில்லை, எந்த கடவுளுடைய பெயரும் சொல்லப்படவில்லை. அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, பராபர வஸ்து, பரம் ஜோதி, சர்வ வியாபி, எங்கும் நிறைந்த பரம்பொருள், இப்படித்தான் சொன்னாங்க. வேதநாய சாஸ்திரியார் கூட இந்த பரமேஸ்வரா அப்படின்னு தான் பாடுறார். பரமேஸ்வரா, கருணாகரா, உபாகரா, நிராகரா, பரமேஸ்வரா, கிருபாகரா, சர்வேஸ்வரா அப்படிங்கிறார். ஸ்ருதி புரியா? கருணாகரா பூப ஹாரா நிராகரா, கருணாகரா ஊப ஹாரா நிராகரா, கருணாகரா பூப ஹாரா நிராகரா, பரமேஸ்வரா கேரு பாகரா சர்வேஸ்வரா, பரமேஸ்வரா கேரு பாகரா சர்வேஸ்வரா, ஞான ரவிய வேத ஞான ரவிய வேத நன்மை பரமபோத, ஞான ரவிய வேத நன்மை பரமபோத, ஞான ரவிய வேத நன்மை பரமபோத, வானதேவ பிரசாத மகிமை களவில்லாத, வானதேவ பிரசாத மகிமை களவில்லாத, வானதேவ பிரசாத மகிமை களவில்லாத, அமலாத யாபர அருள் கூரையா குருபர, அமலாத யாபர அருள் கூரையா குருபர, அமல ஆ
சத்யவசனநேயா சமஸ்த புண்ணிய சகாயா சத்யவசனநேயா समस्त पुण्य सगाया सत्यवसननेया समस्त पुण्य सगाया कार्त जुबबुभय करुणை பொழியும் வாயா காத்த சுபபுபய கருணை பொழியும் வாயா எல்லை இல்லாமை ஞான எல்லை இல்லாமை ஞான ஏக பரவஸ்தான எல்லை இல்லாமை ஞான ஏக பரவஸ்தான எல்லை இல்லாமை ஞான ஏக பரவஸ்தான சொல்லறிதாம் நீதான துளிப தொன்றா மேலான சொல்லறிதாம் நீதான துளிப தொன்றா மேலான சொல்லறிதாம் நீதான துளிப தொன்றா மேலான அமல்லா தயாபர அருள் கூரையா குருபர அமல்லா தயாபர அருள் கூரையா குருபர அமல்லா ஆன கருணாகரா உபகாரா நிராகரா பரமேஸ்வரா கிருபாகரா சர்வேஸ்வரா கைகளை தட்டி. இந்தி பைபிள்ல இயேசு கிறிஸ்துக்கு என்னடா பேர் போட்டிருக்கு? இறைவனுக்கு கர்த்தருக்கு என்ன பேர் போட்டிருக்கு? இந்தி யாரா தெரியுமா? இவன் இந்தி பேசிக்கிட்டு இருக்கான், நானும் அதை நம்பிட்டேன். பரமேஸ்வர் என்ன போட்டிருக்கு? பரமேஸ்வர் என்ன போட்டிருக்கு? ஹிந்தி பைபிள் என்ன போட்டிருக்கோம்? உனக்கு ஹிந்தி தெரியுமா? உன்னை அவன் என்ன போட்டிருக்கு? உண்மையிலே போட்டிருக்கா? புதிய ஏற்பாட்டில் இயேசு மசியப்பா கர்த்தருக்கு என்ன போட்டிருக்கு? அதைத்தான் கேட்டேன். தமிழ் புரியாத உடனே கர்த்தருக்கு என்ன போட்டிருக்குது? பரமேஸ்வர். அப்ப பேசாம விட்டுருவோமா? இந்தி பைபிள் தூக்கி போட்டுருவோமா? 4 தடவை வெளியே பார்க்கணும். இறைவன் என்று சொல்லுகிறார்கள். காட் இஸ் லவ் சொல்றோம். ஹிந்துஸும் காட் இஸ் லவ்பாங்க. யாரு? சிவம் என்றால் அன்பு என்று பெயர். அன்பே சிவம். பகவான் கர்த்தா சிருஷ்டிகர். அப்புறம் இறைவன் காட். இவன் அவங்க சொல்லுவாங்க இஸ்லாம் இறைவன் மகாபெரு காட். காட் இஸ் ஆல் மைட்டி. அப்ப இதெல்லாம் பொதுப்படையான சொற்கள். நாமகாரணத்துக்கு சொந்தக்கார ஒருவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி ஒருவர் அல்லேலூயா சொல். நம்முடைய நம்பிக்கைக்கு, நம்முடைய விசுவாசத்திற்கு, நம்முடைய ஆணித்தரமான நம்பிக்கைக்கு, நித்திய ஜீவனுக்கு போகிற வழிக்கு ஒரே ஒரு தான் சொந்தம் என்று நம்மளுடைய நம்பிக்கை அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி. மற்றவங்க மேல அது திணிப்பதல்ல, நம்முடைய நம்பிக்கையை வளர்ப்பதற்காக எடுத்துக்கொண்டு எடுத்துக்காட்டு உமானங்கள். கைகளை தட்டி. மற்ற மத கிரந்தங்களிலிருந்து மற்ற உதாரணங்களிலிருந்து நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பதற்காக எடுத்துக்கொண்ட உதாரணங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனவே வாலிபன் தன் வழியதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்ளால் தானே. வாலிபனையும் இதயத்தில் சந்தோஷப்படு. வாலிபத்தில் வாசிமா இளமையில் என்னதான்? இளமையில் வாலிபன் எப்ப சந்தோஷப்படணுமா? இளமையில் சந்தோஷப்படணும். வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. கண்ணின் காட்சிகளில் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. வாலிபன் இளமையில் நீ சந்தோஷப்படு. யாரோட சந்தோஷப்படு? ஜாஸ்மின் கூட சேர்ந்தா, ரீட்டா கூட சேர்ந்தா, காலேஜில் படிக்கிற பொண்ணோட சேர்ந்தா, ஆண்டியோட சேர்ந்தா, இல்ல ஜேம்ஸோட சேர்ந்தா,
அபிஷேக்கோட சேர்ந்தா ஒன்றும் இல்லைப்பா, நீ வேற. நிறைய அபிஷேக் இருக்குது. யாரோ ஒருத்தர் படத்தில் ஒரு பேர் சொல்கிற பிரச்சனை ஆகுது, அது வேறு. அபிஷேக்னு சொன்னால் எல்லாம் நானும் தானே அபிஷேக்னு எல்லாம் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அல்ல அலோசிஸோட சேர்ந்தா நீ வேணா சண்டைக்கு வர மாட்ட, பாவம். இளமையிலே சந்தோஷப்படு, நேரான வழியிலே கைகளை தட்டி நீதியான வழியிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். கிரிக்கெட் பிளேயர், ஆர் யூ கிரிக்கெட் பிளேயர்? நீ கிரிக்கெட் நல்லா விளையாண்ட, அல்ல உனக்கு விரும்பின ஒரு டீம் நல்லா விளையாண்டுச்சு, அவன் இதயத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது எதாவது தப்பு இருக்கா? தப்பு இருக்கா? தப்பு இல்லை. நல்லா சாப்பிட்ற, உனக்கு பிடிச்சமான ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது உனக்கு சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்குமா? இது நேர்த்தியன். இதெல்லாம் சந்தோஷம் படாது. இதெல்லாம் சந்தோஷப்படக்கூடாது, சோத்திரம் சொல்லிட்டு இருக்கணும். சொல்ல முடியுமா? சாணியை கொண்டு என் வாயில் அடிச்சிடலாம். நீ நான் பைக்கில் வச்சுண்டு 1க்கு 2 பத்து கொடைக்கானலுக்கு போவேன்றியே, அதுதான் வேண்டான்றேன். போத கும்பலோடு சேர்ந்து கசைக்கிட்டு போடுவேன், எனக்கு அதான் இதயத்துக்கு விருப்பம்னா வேண்டான்றேன். கொள்ளக்காரன், கொலகாரன், விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன், சமூக விரோதி, போலீஸுக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக சேரணும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பேன், அவன் உயிர் நண்பன் சேக்காளி போட்டுட்டு போறையே, சோக்கா போறையே, அதை வேண்டான்றேன். நல்லதை தெரிந்து கொள், நல்லதை பேசு, நல்லதை கேள். தாய் சொல்லிக் கொடுப்பாளே, டே அவனோட சேராதடா, அவன் மோசமான பையன், நாளைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணா ஒன்னையும் சேர்த்து தான் கூட்டு போவாங்க, தங்குவார் ஆத்திரம். பசு கன்றோடு, இது பன்றியோடு சேர்ந்த கன்றும் டேஸ் தின்னும், பன்றியோடு சேர்ந்த கன்றும் என்னது மலம் தின்றும். அவனோட சேராத, அவனோட போகாத, அவனோட நடக்காத, அந்த வழியிலே போகாதே. என் காலேஜ் ஃப்ரெண்டெல்லாம் அவனுக்குலாம் லவ்வர் இருக்குது, எனக்கு இருக்கணும், நமக்கு இல்லடா, அது அந்த பாக்கியமே இல்லை. தேவனே கொடுப்பா. அவன் லவ் பண்ணவா 4 நாள் விட்டுட்டு போய் இன்னொருத்தனை லவ் பண்ணுவா. ஆனால் உனக்கு கொடுக்குற பெண் சாகுந்தட்டி உன்னோட வருவா. அவள் தெய்வம் கொடுக்குற பெண் கைகளை தட்டி. ஒரு அல்லேலூயா. நல்ல மனைவி கர்த்தரால் வரும் ஈவு. அவன் உனையும் லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுவா. சரி, நான் ஒரு அடிச்சு கேட்குறேன் உங்களுக்கு, லவ் பண்ற எல்லா கல்யாணமே சக்சஸா முடிஞ்சிருதா என்ன? அப்படியே முடிஞ்சிட்டாலும் சக்சஸா வாழ்ந்துடுறாங்களா என்ன? போய் கேட்டு பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணா எடுத்து பாருங்க. லவ் பண்ற கல்யாணமும் நன்றாக வாழ்ந்ததாக பெர்சன்டேஜில் கூடுதல் நல்லா வாழல. கோர்ட்டு கூட வர்றது லவ் பண்ணது, சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து உட்காந்து அவன் இன்னொருத்தங்க கூட ஓடி போயிட்டா மேம் அப்படி, நீங்கள் அவளை நான் 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் பாய்வேன். சரி, அரேஞ்ச் பண்ண கல்யாணமும் நல்லா நடக்குதா? அதுவும் இல்லைங்க. என்ன பிரதர் எப்படி சொல்றீங்க? லவ் பண்ணதும் நல்லா நடக்கலைங்க, அரேஞ்ச் பண்ணதும் நல்லா நடக்கல, அப்புறம் எதுசா நடக்குது? கர்த்தர் பண்ணி வைக்கிற திருமணம் கைகளை, அது தானே அமையும் கைகளை தட்டி. நல்ல மனைவி கர்த்தரால் வரும் ஈவு. அந்த கல்யாணத்தால் சொல்லலாம், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கட்டும். மனுஷன் நினைச்சேன்னா தேவன் பிரிச்சிருவார். மனுஷனா தேடி இணைஞ்சது ராகேல், போற வழியிலே செத்து போயிட்டார். இவன் விரும்பாத ஒண்ணு லேயாள், கூச்சக்கண்ணம், பூனை கூச்ச பார்வை உள்ளவள். அதான் கூச்ச பார்வை. பார்த்துருக்கியா அப்படி உள்ளவங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இனிமேல் போய் பாருங்க. கலர் வேற, அவங்களுக்கு ஸ்கின் வேற மாதிரி இருக்கும், அவங்க இப்படி பார்ப்பாங்க. அதான் கூச்சப்பாரு. இதை பார்த்து என்ன கூச்சனை எப்படி பார்ப்பா? கூச்சத மாதிரி பார்த்து காட்டு. எப்படி பைபிளில் அப்படித்தானே எழுதியிருக்கு. என்ன பார்வை அவளுக்கு? நீ விரும்புவாயா? இவதான் மீன் வழியால் ராகேலை பார்த்துட்ட, அழகு, அவள் பேச்சு திறமையெல்லாம் பார்த்து மயங்கி சொக்கிண்டு நிற்கிற, சொக்கா போட்டு நவாப்பு அப்படி நிற்கிற. என்ன இப்போ ராத்திரியில் மாற்றி விட்டுறார். யாரு தோப்பினார்? யாரோட தோப்பினார்? அந்த ராகேலோட தோப்பினார். பெண்ணை மாற்றி லாபானாடா, லாபம் மாமின் பெரிய வேலை செஞ்சு விட்டான். மாமின் பெரிய வேலை, நீ சதி பண்ணுறியாங்கிற நீ பார்த்து. ஆமாம் ஆமாம் சொன்ன இருக்க, நீ என்ன சதி பண்ணி ஆளை மாற்றி விட்ற. எனக்கு மாமன் இல்லை, லாபம் வந்து அங்கேயும் மாமன் தாண்டா இல்லை. மாமன் வந்து யாரை மாற்றி விட்டாச்சு? ராகேலை கட்டன் நினைச்சா
ராத்திரியில் இங்கே இன்னைக்கு நாள் காலேஜ் இதெல்லாம் போட்டிருக்கீங்க, இன்னைக்கு திரையில ஸ்க்ரீனை கூட காட்டுவான் போலுக்க. அந்த சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கு ஸ்க்ரீன்லையும் காட்டுறான்ல, சினிமாவிலையும் காட்டுறான்ல. இலைமறை காயா நடக்க வேண்டிய குடும்ப உறவுகளை சினிமாவிலே காட்டுறான். தாயும் மகனும் மகளும் உட்காந்துட்டு கைதட்டி, சூப்பர், நம்ம ஆக்டர் பாரு என்ன மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. வெக்கமேல அத்தோ, வெக்கமேல. தாம்பத்தியம் என்பது இலைமறை காயா நடக்க வேண்டிய ஒன்று. சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை. மிருகங்களுக்கும் தெரியும், வனாந்தரத்திலே காட்டிலே நிர்வாணியா இருக்கிற ஆதிவாசிக்கும் தெரியும் எப்படி குடும்பம் நடத்தணும்னு. அதை சினிமாவில் காட்டி ஒரு கணவன் மனைவி உறவுகளை பற்றி தாயும் மகன் உட்கார்ந்து பார்க்கணும்னு காட்டினா என்னென்ன அருவருப்பு பாருங்க. இப்போ போயிட்டா உள்ள இவர் ஐயா நினைச்சுட்டு இருக்காரு. யாரு? யாக்கோபு தானே. யாரு? யாக்கோபு நினைச்சுட்டு இருக்காரு, ராகேல் நம்ம லவ் பண்ண பொண்ணு சூப்பர், ஐயோ அவள் இதுக்காகத்தான் இத்தனை நாள் அடிமையா வேலை பார்த்தேன்னு. காத்தால இருந்து வச்சா வேற மூஞ்சிங்க கூச்சக்கட் அத்தான் அப்படிங்கிறா. ஐயோ அப்பா, இவனுக்கு ஈரக்கோல கலங்கி போச்சு. ஐயோ அப்பா, ராகேல் நினைச்சு ஏமாந்துட்டீங்களே. ராகேலு அப்புறம் பாருங்க, சிலர் இப்ப பிரசங்கம் பண்றான், ராகேலுக்காக திருப்பி 7 வருஷம் அடிமையா இருந்தானா. கல்யாணம் பண்ணிட்டும் பழைய லவ் மறக்கவே கூடாதுன்னு சிலர் பிரசங்கம் பண்றாங்க. விளங்குமாமா? நான் ஒன்று சொல்றேன், எவரி யங் மென் எல்லாருக்குமே கல்யாணமானவங்களுக்கெல்லாம் அவனை சொல்றேன், ஒரு மனைவிக்கு 2 புருஷன், ஒரு மனைவிக்கும் 2, ஒவ்வொரு புருஷனுக்கும் 2 மனைவி இருக்கிறாங்க. தப்பா சீக்கிரம் அடிச்சு போடாதீங்க, என்ன பிரதர் இப்படி அசிங்கமா பேசுறீங்கன்னு. இமேஜிங் ஹஸ்பண்ட் ஒருத்தர், நம்ம இப்படியெல்லாம் நமக்கு வீட்டுக்காரர் வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சீங்க, வந்தது வேற ஆளு. இப்பமா அப்படி இல்லையே, நம்ம வீட்டுக்காரர் அப்படி மாத்தலாம் அப்படின்னு நீ இமேஜில் கற்பனையில் நினைச்ச மாதிரி எல்லாம் இப்படி தலை சீவுங்க, அப்படி தலை சீவுங்க, இப்படி சட்டப்பட சொல்லித்தான் பார்க்குறீங்க. அவனுக்கு எங்க தட்டக்குச்சி மாதிரி இருக்கிறான். நம்ம நினைச்ச மாப்பிள்ளை கிடைக்கலைங்க. அப்போ இமேஜிங் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டு, யதார்த்தமாக வந்தவர் செகண்ட் ஹஸ்பண்டு. அதே மாதிரி நீ நினச்சிப்பா ஐஸ்வர்யா ராய் மாதிரி முடிவுகளுக்கு வச்சு, இப்போ நான் முடிய தான் நீங்கள் விரும்புறதில்லை, பாப் கட்டிங்கை வச்சு நல்லா இங்கிலீஷ் பேச டைட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு அப்படி பைக்கில் நீ அப்படி உட்காந்து சாரி கார்டு இல்லாமல் அப்படி முதுகில் படித்து கேடிஎம் பைக்கில் படுத்துக்கிட்டு அப்படி கொடைக்கானலுக்கு வர ஒரு ஒய்ஃப் வந்து நல்லா இருக்கணும். இது 16 முளை சேலையை கட்டி நீள முடிய வச்சு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு பரதா போட்டு மூடி பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு வரும். உனக்கு பிடிக்குமா? அப்போ இமேஜிங் ஒய்ஃப் வேறு, யதார்த்த ஒய்ஃப் வேறு. அப்போ நமக்கு 2 ஒய்ஃப் இருக்கா இல்லையா? 2 ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா? எல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க ராஜன் பிரதர் டிஸ்டர் கேளுங்க, நீ எப்படிலாம் நினச்சிருந்தேன்னு கேளுங்களேன் சொல்லுவாங்க. நீங்கள் கேளுங்க சிஸ்டர், நீங்கள் எப்படிலாம் ஒய்ஃப் நினச்சேன்னு கேளுங்க, அவர் சொல்லுவார். நான் அப்படிலாம் நினச்சேன், ஆனால் கர்த்தர் உன்னை நல்ல பண்ணவே தான் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதானே உண்மை, யதார்த்தம் அதானே, யதார்த்தம் அதானே. அப்போ நாம நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையல, ஆனா ஆண்டவர் கொடுத்த மனைவி நமக்கு நல்ல மனைவி அமைஞ்சுட்டா, கைகளை தட்டி. அப்போ லவ் மேரேஜும் ஃபெயிலியர் தான், அரேஞ்ச் மேரேஜும் ஃபெயிலியர் தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். திருமணம் எங்க இந்து பிரியவா சொல்லுவா, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. எங்கயா? இவனே நிச்சயிச்சுக்கிட்டு பத்திரிகையில் அடிப்பான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. லூசு பையில யாரை ஏமாத்துற? இளமையில சந்தோஷப்பட அங்கிள், இந்த வயசுல ஒரு அஃபெக்ஷன் வராதா? ஒரு செக்ஷுவல் அஃபெக்ஷன் வராதா? வரும். மூளையும் இருக்குல்லடா. இப்போ என்னாச்சு? லேயாளை கட்டிண்டு அப்புறம் ராகேலுக்காக 7 வருஷம் அடிமையா இருக்கான். அழகை பார்த்தான், அடிமையானான். அழகை பார்த்தான், ஆடு மேய்த்தான். ஆண்டவரை பார்த்தான், தாவீது அரசனானான். கைகளை தட்டி. ஆடு மேய்த்த தாவீது ஆண்டவனை பார்த்தான், அரசனானான். செல்வந்தனாகிய யாக்கோப்பு அழகை பார்த்தான், ஆடு மேய்த்தான். 7 14 வருஷம் அடிமை. ஒரு பெண்ணுக்காக வேண்டி 14 வருடம், 7 வருஷம். ஆனா அந்த லேயாள் வம்சத்திலே தான் யூதா வருகிறான், யூத குல சிங்கம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ராகேலோ போற வழியிலேயே செத்து பாதி ரோட்டடியில் ஒரு மரத்தில் போச்சிட்டாங்க. நீ ஏன் தேடினா? அப்படிதான் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு போக முடியாது. ஆர் யூ கிறிஸ்டியன்? மற்றவங்களை பற்றி நான் பேசவில்லை, தயவு செய்து மெத்தவங்க மூக்கு நுழைக்க வேண்டாம். உங்களுக்கு காதல் புனிதமாக இருக்கும், அது நல்லது.
நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதில் நான் மாற்றுக்கருத்தே எனக்கு இல்லை. ஆனால் எங்களுடைய வேதத்தின்படி, எங்களுடைய விசுவாசத்தின்படி, நாங்கள் பின்பற்றுகிற இந்த வேத ஒழுங்கின்படி கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை மட்டும்தான் நிலைக்கும். கைகளை தட்டி. மற்றவர்களை பற்றி நான் பேசவே இல்லை. யாரும் இதற்காக வேண்டி கமெண்ட் பண்ணிக்கிட்டு யாரும் இதை மூக்கில் வச்சுட்டு வர வேண்டாம். நான் என்னுடைய கர்த்தர் கொடுத்த வேத புத்தகத்தின் வார்த்தைகளை விசுவாசித்து நடக்கிற வாலிபர்களுக்காக பேசுகிறேன். Are you a Christian? Are you a born again Christian? Are you a child of God? Are you a man of God? நீ இந்த வேதத்தின்படி தான் வாழ வேண்டும். கர்த்தர் சொன்ன வாழ்க்கையை தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். கசப்பான மருந்துனாலும் வியாதியை போக்குதான் தான் பார்க்கணும். இனிப்பு கலந்து கொடுக்கலாம், விஷத்துல கூட தான் இனிப்பு கலந்து கொடுக்கலாம். விஷத்துல கூட தான் இனிப்பு கலந்து கொடுக்கலாம். கசப்பு மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லி கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். பின்னர் இனிக்கும். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கைக்கு உங்களை அப்படிங்க. இது இளமையிலே சந்தோஷப்படு. உன் இருதயம் பூரிப்பாக்கட்டும். என்னத்தினால? நீ நினைச்சது மாதிரி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ப்ளூ ஃபிலிமு, கஞ்சா, சிகரெட்டு, பீடி, ஹான்ஸா இதுக்குள்ள உதருக்குள்ள வைக்கிறதுக்கு பேர் என்ன பருப்பா? கூலிப்பு. இன்னொன்று ஹான்ஸா ஹான்ஸா ஹான்ஸு. அப்புறம் அந்த ஒன்று அடிக்கடி கேட்பேனப்பா, எது அதுக்கு பேர் என்ன பேர்? கணேஷ் போலியா? கணேஷும் போயில இனி போட மாட்டேன். அதில் வேற தப்பாக நினச்சிடாம நான் சந்தேகப்படுவேன். எப்போ நான் ஒரு சந்தேகப்படுறேன். நீங்கள் இந்த பசங்க ஜெயசா அந்த பப்ளிக் கம் வச்சுருந்தா என்ன வச்சுருக்க? ஒன்றும் இல்லையே, வாயக்கட்டு துப்பு. சரி ஓகே போ. இவங்க ஒதுக்கிட்டு துப்பாங்க உங்களுக்கு. இவங்க எப்படியெல்லாம் டெக்னிக்கா சாமி நினைச்சிங்க? அவங்க வித்தக்காரனுங்க. அவங்க எங்கேயோ வச்சிருக்கான்னு தெரியவே மாட்டேங்குதுங்க. இதிலே சந்தோஷப்படு, தண்ணீரே சந்தோஷப்படு, கொள்ளையடிச்சு சந்தோஷப்படு, மாத்தான் கூடிய கெடுத்து சந்தோஷப்படு, அந்நியன் மனைவியோட பிரவேசித்து காம இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டு சந்தோஷப்படு அல்ல, நீதியின் வழியிலே சந்தோஷப்படு. கைகளை தட்டி. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது என் இருதயம் என்னை பூரிப்பாக்குகிறது. கைகளை தட்டி. வாலிப பிள்ளைகளே, கிறிஸ்தவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் பின்பற்றது உண்மையானால் உங்கள் இருதயம் நீதியான வழியிலே சந்தோஷப்படட்டும். கைகளை தட்டி. சத்தியத்தை கை கொள்ளுகிற சந்தோஷம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொண்டால் தானே என்று. சிங்கப்பூர்ல போய் என் பிள்ளை உட்கார்ந்துருக்கான் பாருங்க, ஜஸ்டின். அங்க எப்படி இருப்பான்? அங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பாவம். நான் நினைச்சேன் அவன் அழகா இருக்கான், வேற பயங்கர அழகு, சைனீஸ் மாதிரி வேற இருக்காங்க, சைனீஸ் கேர்ள்ஸ் சுத்திடுவாங்களோன்னு பயந்தேன். அவன் கர்த்தரை சுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள உட்காந்துட்டான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. வாலிபன் எதனால் சுத்தம் பண்ணான் தன் வாழ்க்கையை? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டால் தானே. ஒரு கை தட்டு கொடுங்களேன். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்ந்து பாருங்களேன், மகிழ்ச்சியா இருக்கும், இன்பமா இருக்கும். ஏன்னா நீங்க தான் சாமியார் ஆனங்க 20 வருஷம், எங்களையும் சாமியா. உன்னை சாமியாலாம் வாழ சொல்லலடா. ஒரு குறித்த நேரம் வரும்போது உனக்கு ஒரு துணை கிடைக்கும், உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், உனக்கு குடும்பம் கிடைக்கும். அது கர்த்தரால் வரட்டும். காத்துரு. காத்திருந்தேன். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். என்னத்தை ஸ்திரப்படுத்த? நீ தான் சொல்ற, நான் சொல்றேன். அந்த லாபா மாமை மாதிரி நீ ஒரு மாமே என்னை கெடுத்துவிட்டு ஆளை மாற்றி விட்டுறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு நினச்சியா? அன்றைக்கி அது நினைக்கல. நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பேன். அங்கிள் நீங்கள் நல்லா இருக்கணும், ஏன்னா என்னை தவறான பாதையில் போகக்கூடாதபடி இதுதான் வழின்னு சொன்னீங்களே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. உங்களை கர்த்தர் இன்னும் பயன்படுத்தட்டும், இன்னும் வல்லமையாக இருக்கட்டும். ஆண்டவர் நேற்று அலோசிஸ் சொன்னா, அங்கிள் இங்கே வந்த பிறதான் தெரியுது நான் ஊழியமே செய்யலை. என்ன சொன்னா? ஏண்டா அப்படி சொல்கிறேன்? நீ முத்தம் நல்ல இல்லை அங்கிள், நான் இன்னும் கர்த்தருக்கா உருவாக வேண்டும். என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்குது பாருங்க. அந்த வார்த்தை கேட்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கும். உங்கள் இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இப்படி யாராவது கமெண்ட் பண்ணுவாங்களா? நான் ஊழியமே செய்யலையே. ஊழியங்கிற பொருளை செஞ்சேன், பெர்ஃபெக்டாக ஊழியம் செய்யலை. டிரைவ் பண்ண தெரியும் எனக்கும். என்னை விட்டுட்டு இருப்பையாடா? என்னை நம்பி காரை கொடுப்பியாடா? சொல்லு. எனக்கு டிரைவ் பண்ண தெரியும், என்னை நம்பி காரை கொடுப்பியா? என்ன ஆகும்? என்னை நம்பி காரை கொடுப்பீங்களா? ஐயா எனக்கும் ஓட்ட தெரியா வண்டி. நான் தான் சொல்லி கொடுத்தேன். 25 வருஷம் ஆச்சுங்க. காரை டிரைவிங் சீட்டில் என்னை உட்கார விட மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லியே கொடுத்தேன் டிரைவிங்.
இப்போ காரை தொட்ட கை காலெல்லாம் நடுங்குது. அவன் காரை தொடவே விட மாட்டேங்கிறான். சும்மா இருக்காங்க அப்படின்றான். சும்மா இங்கிட்டு பார்க்குறீங்க இங்கிட்ட இல்லை. அவனாவது லேசாக சொல்லி கொடுப்பான். இன்னொருத்தர் இருக்கான தெய்வம் இருக்கானே, இந்தா நாய் வந்துருச்சு, ஹை அந்த பயந்த தட்டா புட்டான்னு நான் காரை விட்டு கிளம்பி இந்த தனசேகர்னு ஒருத்தன், நான் ஓட்டிடக்கூடாதான் அவனுக்கு சான்ஸ் போயிரும்னு பார்த்துக்கங்க. எனக்கு கார் ஸ்டேரிங்கில் கை வைக்க முடியாது. ஓட்ட தெரியும், ஆனால் இவ்வளோ நான் டிரைவராக இல்லைங்க, நான் ஓட்டி பழக்கம் இல்லை. அழகான வார்த்தை சொன்னான், அங்கிள் நான் ஊழியம் செய்யவில்லை, இனிமேல் தான் செய்ய போகிறேன், கைகளை தட்டி. அந்த கன்ஃபஸ் இருக்குதே, அது வந்து கர்த்தர் மகிமைப்படுத்துகிற வார்த்தை. நான் உருவாக்கப்படுகிறேன், நான் உருவாக்கப்பட்டேன், அல்லது உருவாக்குவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சரண்டர் மை செல்ஃப். ஹல்லேலூயா. என்னை நான் கர்த்தரிடத்தில் சரண்டர் பண்ணுறேன், சப்மிட் பண்ணுறேன். அவனுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை ஊழியம் செய்யலைன்னா ஊழியமே செய்யாமல் இருந்தார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவர் அவ்வளவு ஒரு வைராக்கியம் உள்ள பக்தனாக மாறணும்னு விரும்புகிறார்னு அர்த்தம். கைகளை தட்டி கர்த்தருடைய வழியில நடக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். எத்தனை சந்தோஷம், எத்தனை இளமையில் சந்தோஷப்படு. இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், இருதயம் கர்த்தருடைய வழியிலே உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஜோரிச்சையினால் அசுத்தம் நிறைந்து நல் சோபிதம் தான் இழந்தே ஜோரிச்சையினால் அசுத்தம் நிறைந்து நல் சோபிதம் தான் இழந்தே பரீட்சையினால் மாயக்கமடையும் பாவிக்கிறங் கையனே. மண்ணையே நோக்கி உழன்று தாவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை மண்ணையே நோக்கி உழன்று தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை நேராய் விண்ணையை நோக்கிட மண் இறைவாவுனை வேண்டி மன்றாடுகிறே. திருமுகச்சொழியற்ற பெருவினைகளில் முற்ற சீர்கட்ட பாவியானே நான். திருமுகச்சொழியற்ற பெருவினைகளில் உற்ற சீர்கட்ட பாவியானே நான். ஒரு முகமாய் புனதிடம் மனம் திரும்பிட ஊக்கம் அருள் பரனே. ஒரு முகமாய் புனதிடம் மனம் திரும்பிட ஊக்கம் அருள் பரனே.
துர்ரிச்சையினால் அசுத்தம் நிறைந்து நல் சோபிதம் தான் இழந்தேன். அசுத்தமான இச்சைகள் நான் இருதயம் முழுதும் நிரம்பி உம்முடைய பிரசன்னத்தை இழந்து போனேன். நல் சோபிதம் தான் இழந்தேன். துர்ரிச்சையினால் அசுத்தம் நிறைந்து நல் சோபிதம் தான் இழந்தேன். பேய் பரீட்சையினால் மயக்கமடையும் இந்த பாவிக்கு இறங்க ஐயனே. கைகளை தட்டி. பேயோட பரீட்சையினால சோதனையில மயங்கி கிடக்கிற, பேயுடைய வலையிலே மயங்கி கிடக்கிற, பாவ வலையிலே மயங்கி கிடக்கிற, காம இச்சையிலே மயங்கி கிடக்கிற, போத இச்சையிலே மயங்கி கிடக்கிற இந்த பாவிக்கு இறங்கும் ஐயனே. திருமுகத்து ஒளியற்று பெருவினைகளில் உற்று சீர்கட்ட பாவியானேன். உம்முடைய பிரசனத்தின் முகத்தின் ஒளியை இழந்து, தேவ பிரசனத்தை இழந்து, பெருவினைகளில் உழன்று, பெரும் பாவிகளில் உழன்று சீர்கட்ட நாதிகட்ட நாற்றமெடுத்த பாவியானேன். நான் ஒரு மனதாய் உனதிடம் மனம் திரும்பிட பலந்தாரும் ஐயனே. ஊக்கமருள் வரணே. கைகளை தட்டி. ஒரு மனமாய் உனதிடம் மனம் திரும்பிட ஊக்கம் அருள் பரனே. மண்ணையே நோக்கி உழன்று தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை, இந்த பூமியும் பூமிக்குரிய காரியத்தையும் மண்ணுக்குரிய இச்சைகளையும் நோக்கியே நடக்கும் உழன்று தவிக்கும் என் வஞ்சகமான நெஞ்ச இருதயத்தை விண்ணையே பரலோகத்தையே நோக்கிட பண்ணிடச் செய்யும் இறைவா உன்னை வேண்டி மன்றாடுகிறேன். கைகளை தட்டி. இதுதான் பாடலின் பொருள். நம்முடைய வாழ்வு என்பது கொஞ்ச காலம், இளமை கொஞ்ச காலம். அழகும் சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது. அழகும் சௌந்தரியமும் மாயை. இளமை அற்றுப்போகும், எழில் ஒளிந்து போகும். எழில் ஏமாற்றும், இளமை ஒளிந்து போகும். எல்லாம் 40 வயசுக்கு மேல இங்கே 2 சுருக்கம், இங்கே 2 சுருக்கம், இங்கே 2 வெள்ளமுடி, இங்கே 2 வெள்ளமுடி, கழுத்திலே சுருக்க கிளடு தட்டிடுவ. ஒரு வய சீந்தி பார்க்க மாட்டான். பூ சீந்து வா, ரத்த பணம் தெருவிலே செத்த பணம். இளமையெல்லாம் தொங்கிரும்படி. அப்புறம் வயர் இப்படி சொரிஞ்சுக்கிட்டு நிற்பேன். அங்கிள் மைக் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அங்கே தான் பைபிள் வச்சு பிரசங்கம் பண்ணலாம். அப்புறம் 6 பேக் இருக்காது, டோட்டல் பேக்கு. அப்புறம் இப்போ சைடில் ஆப் சைக்கிளில் அப்படிங்கிறிய திரும்பவே முடியாது. அப்படி மேலே குதில் மாதிரி அங்கேருந்து இங்கே வர ஒரே மாதிரி இருக்கும். 40 years கண்ணுக்கு மை தீட்டி, லிப்ஸ்டிக் போட்டு, இங்கே சுல்லா விட்டு, இங்கே 666 வச்சு, இங்கே 2 புடலங்கா, இங்கே 2 புடலங்கா. அந்த காலத்தில் சீ விட்டு நல்லா பின்னிடுவாங்க. இப்போ சீ விட்டு அப்படி கலைச்சி விட்டுறா. அப்படி கண்ணில் பாதி மணி நிற்க. ஹாய் அங்கிள், ஹாய் அங்கிள். என்ன ஃபேஷன்? 40 வயசுமே கிளடி ஃபேஷன். கிளடி அப்படின்ட்டுருவாங்க. இளமை மாயை, சௌந்தரியம் மாயை. எனவே வாலிபனே, வாலிப பிராயத்தின் சிருஷ்டிகரை நினை. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஒன்னே ஒருத்தன் தாத்தான்னு கூப்பிடுவான்டா. பி தெரியுமா? ஒன்று பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சுதான் இது பழுக்க போறது மறந்துட்டோம். பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சா பழுத்துட்டியா, ஒரு நாள் நீயும் பழுத்துருவல. எங்களுக்கு வந்து நிலைமை உனக்கு வரும். தாய் இருக்கும்போது சும்மா நான் கீப் போயிட்டுக்கிறேன், நீயும் ஒரு நாள் உட்கார போறடி. எங்க இன்றைய மருமகளே, நாளைய மாமியார் நீதான், உனக்கும் வரும். இது பார்த்து நடந்துக்க. இன்றைய மருமகள் நாளைய மாமியார். உனக்கு இதே கதிதான் வரும். அன்னைக்கு இருக்கும்ல ஆப்பு. அவரை விதைச்சா அவரை விதை தோரையா முளைக்கும். என்ன விதைக்கிறீங்களோ ஏன்பா இப்படி சிரிக்கிற? நீ யாரையோ வம்ப வச்சு சிரிக்கிற. இந்த நமக்கு வந்த கதை பத்தவங்களுக்கு வேற நினைக்கிறது. இன்னைக்கு நம்ம எங்கேயோ இருக்கோம், கோபுரத்தில் இருக்கோம்னு நினைச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். நெவர். தெக்கடிச்ச காத்து திரும்பி அடிச்சா தொப்புன்னு வந்து உள்ளத்தான் செய்யணும். ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? தினம் ஒரு நாய் வந்து ஒரு ஹோட்டல் பக்கத்தில் இருக்க எச்சில் தொட்டில், எச்சி எல்லாம் போடுவா இல்லையா, அதில் வந்து சாப்பிட்டு நக்கிட்டு போகும்.
ஒரு நாள் ஒரு காற்று சூறாவளி அடிச்சது. ஒரு எச்சிலையில் அப்படியே பறந்து போய், இது நக்க வந்த எச்சிலையில் பறந்து போய் பக்கத்து இந்த பெரிய ஒரு கோபுரத்தில் போய் ஒட்டிக்கிடுச்சு. நாய் வந்துச்சு, சாப்பிட்ற நேரத்துக்கு வந்து எச்சிலையை தேடிச்சு, இலையை காணோம். கெக்கன்னு ஒரு சிரிப்பு. என்னென்னு பார்த்து கோபுரத்திலிருந்து சிரிச்சிச்சு. என்ன சிரிச்சுது? எச்சியலை. ஏய் நாயே, இப்பெல்லாம் நீ என்னை வந்து நக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நான் எங்கே இருக்கேன் பார்த்தியா? உடனே நாய் பதிலுக்கு சிரிச்சிச்சு. தெக்கடிச்ச காற்று திரும்பி அடிச்சிச்சுன்னா இங்கே தாண்டி வந்து விடணும். மறுபடியும் நீ எங்கே வந்துடுவ? இந்த குப்பை தொட்டிக்கு தான் வந்துடுவ. நாம் ஒரு நாள் பழுத்தோலையாக கீழே விழப்புகிறோம் நினைத்து இளமையிலே சந்தோஷப்படணும். கைகளை தட்டி பெற்றோர்களுக்கு, முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு நாம் கொடுக்கிற கனம், மரியாதை பின்னாட்களில் நமக்கும் வரும். இந்த இளமையிலே வேதத்தை நீ சுமந்தால் முதுமையிலே வேதம் உன்னை சுமக்கும். கைகளை தட்டி இளமையிலே இந்த பைபிள் வசனத்தின்படி உன்னை காத்துக்கொண்டால் முதுமையிலே தள்ளாடும் பொழுது, உச்சி வெளுத்து ஒரு கோலோடு நீ இதோ நடக்கும் பொழுது உன்னை இந்த வேத வசனம் தாங்கும். விழும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது, சோதனை வாட்டும் பொழுது, பல பல தீமைகள் உன்னை சூழ்ந்து மழைக்கு பின் மேகங்கள் திரும்பி திரும்பி வரும் பொழுது இந்த வேத வசனங்கள் எல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கும். கைகளை தட்டி அல்லேலூயா. அதான் மறந்துடக்கூடாது. மனுஷனுடைய வாழ்க்கை லைஃப் சர்க்கிள் அப்படிதான். தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தாவி நடக்கையிலே 2 காலு, உச்சி வெளுக்கையிலே 3 காலு, ஊருக்கு போகையிலே 10 காலு. அர்த்தம் தெரியுமா? தத்தக்கா புத்தக்கான குழந்தை பிறந்து ஊறும்போது எத்தனை காலு? தாவி நடக்கும்போது 2 காலு, உச்சி வெளுக்கும் போது நரைச்சி நடுநடுங்கி போன உடனே ஒரு குச்சியும் ஊனிக்கிட்டு என்னது எத்தனை காலு? இப்போ 3 காலு. ஊருக்கு போகும்போது இவர் 2 காலு, பெட்டியை தூக்குற 4 பேர் 8 காலு, 10 காலு. தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தாவி நடக்கையிலே 2 காலு, உச்சி வெளுக்கையிலே 3 காலு, ஊருக்கு போகையிலே 10 காலு. இளமையிலே சந்தோஷப்படு, இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் எல்லாம் இஷ்டப்படி நட, ஆனால் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நான் ஒன்று சொல்கிறேன் தம்பி, நான் உனக்கு முன்னாடி போயிடுவேன். அது தெரியுமில்ல? உனக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? தெரியாதா? உனக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேனா இல்லையா? நான் பரலோகம் போயிடுவேன். இன்னொரு 10 வருஷமோ 15 வருஷமோ எவ்வளோ ஆயுஸ் கொடுக்கா தெரியும். எப்படியோ ஏஜ் இருக்குல்ல, ஏஜ் ஃபேக்ட் இருக்குது. நம்ம லைஃப் சர்க்கிள் அப்படி தானே, அது ஒரு நாள் வரும்ல, போயிடுவேன். நான் உன்ட்டு ஒரு பொருள் கொடுத்துட்டு வரேன், அது பறக்காமல் நீ கொண்டு வரணும். எங்கே நான் ஒரு ஊசி வச்சுருக்கியா, கோல்டன் ஊசி அல்லது டைப்பின், கோல்டில் வச்சுருக்கேன், பார்த்துருக்கியா இல்லையா? டை குத்துற பின் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, அது கோல்டு, அது வச்சுருக்கேன், அதை தந்துடுறேன். நீ பரலோகத்துக்கு வரும்போது கொண்டு வரணும். கொண்டு வருவியா? ஏன் முடியாது? ஒன்றும் கொண்டு, சத்தமாக பேசுகிறா, ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகல. இந்த உலகத்துக்கு தான் ஆட்டம் போடுற ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலைமை சொந்தமடா, என்ன ஆட்டம் போடுறடா. ஒரு ஊசி கொடுத்தா கூட உன்னால் கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட முடிவான வாழ்க்கைக்கே இந்த இளமையில் இவ்வளவு ஆடுகிற ஆட்டம். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போதல். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாவே போவேன். ஹல்லேலூயா. பிறக்கும் போதும் அழுகிறான், சாவும் போதும் அழுகிறான். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போது அழுகின்றாய். இதோ இந்த நிலையை எவன் நினைச்சு பார்க்க மறந்துட்டோமே நம்ம. எனவே வாலிப பிராயத்தில் இறைவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவர் வழிகளில் வருகிற சந்தோஷத்தை நித்திய சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த சர்க்கிளை விட்டு திரும்ப அந்த வட்டத்துக்குள்ளே, தேவனுடைய வார்த்தையாகிய வட்டத்துக்குள்ளே சத்தியத்தை கைக்கொள்கிற ஜாதியாய் மாறுவதற்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு. கர்த்தர் வாலிப பிள்ளைகளை இன்று தான் தொடங்கியிருக்கேன். வாலிபர்களுக்காக இது போகும், இன்னும் 4-5 வாரம் போகும். வாலிபர்களுக்காக இந்த வாலிப பிள்ளைகள் இளமையிலே சந்தோஷப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்குள் உங்கள் நெஞ்சும் பூரிப்பாக்கட்டும். தேவனுடைய மகிழ்ச்சியினால் உங்கள் நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காட்சிகள் எல்லாம் நடங்க. நீதியின் சத்தியத்தின் வழியிலே கர்த்தர் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது அல்லேலூயா. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. சீமான் போடுறா, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடின ஒரு பாட்டு உண்டு, பாடலாமா? இஸ்ரவேலே
பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன், உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. நேரம் சோர்ந்து விடாதே, மகனே மகளே. துன்ப
நேரும் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இயேசுவிலே பயப்படாதே, கர்த்தர் உன் தேவன். இயேசுவிலே பயப்படாதே, கர்த்தர் உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனை. கண்களை மூடுவோமா? ஆராதனை. ஹோலி ஸ்பிரிட். அப்படியே ஆராதிங்க, அப்படியே ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹalleluya. Holy Spirit. Hallelujah. எலிசாப்பா. தேவ மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது, ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தனை காத்துக்கொள்ளால் தானே. இளமையில் சந்தோஷப்படட்டும், இருதயம் பூரிப்பாக்கட்டும், நெஞ்சின் வழிகளை நடக்கட்டும். எதில்? தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய நீதியில், தேவனுடைய சத்தியத்தின் வட்டத்துக்குள் இவர்கள் நடந்து கடைசி நியாய தீர்ப்பு உண்டென்று அறிந்து தேவனுக்கு பயந்து வாழ சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜாதியா தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை அளிப்பதற்காக நன்றி. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் சபைகளை சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்வை கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுங்க. Thank you Jesus, wonderful Jesus. Hallelujah, hallelujah. தேவ மகிமை ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும். Thank you Jesus. என்னை தாங்க முடியாத தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இப்ப நம்ம நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். இருக்கிற இடங்கள் தேவ மகிமை உங்களை நிரப்புகிறது, தேவ வல்லமை நிரப்புகிறது, தேவனுடைய அக்னி உங்களை நிரப்புகிறது. உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் மீது, உங்கள் ஊழியத்தின் மீது, உங்களுடைய சபையின் மீது, உங்களுடைய வாழ்க்கையின் மீது தேவனுடைய வல்லமை நிரம்பி வருகிறது. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit in the name of Jesus right now, right now. Fill Lord, fill, fill, fill Lord. நிரப்பும், நிரப்பும். உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், தேவ மகிமையினால் நிரப்பும். ஒவ்வொரு நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும். கர்த்தருடைய அக்னியின் கரம் ஒவ்வொரு நிரப்பட்டும். Thank you Jesus, wonderful Jesus, almighty God, wonder working Father. We all empty vessel Father. Father, fill the Holy Spirit in the name of Jesus right now.
right now, right now. ഓവർ നിറപ്പം ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം, ദൈവത്തിന്റെ മഹത്വം, ദൈവത്തിന്റെ വിശുദ്ധമായ അഭിഷേകം നിന്നെ സ്പർശിക്കുന്നുണ്ട്. ദൈവത്തിന്റെ വാഗ്ദാനങ്ങളും വാഗ്ദത്തങ്ങളും ദൈവത്തിന്റെ വചനവും നിന്നെ വിശുദ്ധിയാക്കുന്ന ശക്തിയുള്ളതാണ്. ഇപ്പോൾ സ്വീകരിക്കാമോ? എന്നെ സ്പർശിക്കണേ, എന്നെ തൊടണേ, എന്നെ ദൈവത്തിന്റെ വാർത്തയിലേക്ക്, ദൈവത്തിന്റെ നിത്യത്തിലേക്ക് പോകാനുള്ള വഴി എനിക്ക് ഒരുക്കി തരണമേ. എന്റെ ജീവിതം കർത്താവിന് വേണ്ടി ഉപയോഗിക്കട്ടെ, കർത്താവിന്റെ ഉപയോഗമാകട്ടെ. എന്റെ ജീവിതത്തിന് ദൈവത്തിന് വേണ്ടി നാം സമർപ്പിക്കുന്നുണ്ട്. എത്ര പേരാണ് ഇപ്പോഴത്തെ ഏറ്റു പറയുന്നത്? ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം സ്പർശിക്കുന്നുണ്ട്, ദൈവ മഹത്വം നിന്നെ തൊടുന്നുണ്ട്. Receive the Holy Spirit right now. നന്ദി, நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும். வானாதி வானங்களுக்கு மேலாய் நம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தராகிய இயேசு அப்பா, வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொண்டால் தானே என்று இதோ பிரசங்கம் பண்ண வைச்சு அதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப பெண்ணும் இந்த வார்த்தையின் உள்ளான ஆத்மீக அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அவன்படி வாழ தங்களை ஒப்புக் கொடுக்க நான் உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன். ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தத்தின்படி வளர்க்க உத்தரவாதம் உள்ள பெற்றோர்களாய் மாற்றும். ஒவ்வொரு திருச்சபையும் வரும் தலைமுறையை சத்தியத்தை கைக்கொள்கிற தலைமுறையாய் மாற்றுவதற்கு ஒவ்வொரு திருச்சபைக்கும் பொறுப்பு உணர்வை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதிகளை சபிக்கிறேன். வியாதியா இருக்கிறவர்களை இப்படி தொட்டு சுகமாக்கும். வாலிப பிள்ளைகள் தீய பழக்க வழக்கங்களை விட்டு விடுதலை பெற முடியவில்லையே அங்கிள், I am depressed, வேண்டாம் என்று நினைக்கிறேன், என்னால் முடியவில்லையே, இறைவன் எனக்கு கிருபை செய்வாரா, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா என்று கெஞ்சுகிற ஒவ்வொருவரையும் கிருபையா தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலையாக்கும். ஐயனே, இப்பொழுதும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நேர்த்தியான வழியை காண்பியும். பள்ளிக்கூடங்களில் ஆண்டவரே கொடூரமான சம்பவங்களை நாங்கள் கேட்கிறோம். ஆசிரியருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள தவறுதலான உறவுகள், உண்மையோ பொய்யோ எல்லாம் அறிந்த பரம்பொருளே ஆண்டவரே, குரு சிஷ்யை, குரு ஆசான் என்ற பந்தம் புனிதமானது என்பதை நாங்கள் சின்ன வயதில் கற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தலைமுறையில் அது தலைகீழாய் நடக்கிறது. அப்படிப்பட்ட அருவருப்பான மனிதர்களை, அப்படிப்பட்ட அருவருப்பான இருதயங்களை பிடுங்கி நரகத்தில் போட்டவர்களும், அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி செவையான வழியிலே வாழ, இறைவனுக்கு பயந்து வாழ கர்த்தர் கிருபை அளிச்சருளும். அப்பா, எங்கள் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறேன். விசேஷமா சென்னைக்காக ஜெபிக்கிறோம். மழையினால் சேதப்பட்ட பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை கூர்ந்து என் மக்களை ஆசீர்வதியும். விவசாயிகளை விவசாயம் செய்கிற மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் பயிரெல்லாம் அழிந்திருக்கிறது. அதற்கான ஆண்டவரே இதோ நஷ்டத்தை லாபமாய் மாற்றும். எங்களுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறேன். தெரு தெருவாக மழை நீர் பார்க்காமல் இப்படி போகிற ஒரு முதலமைச்சர் நாங்கள் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிப்பது போல தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு நல்ல முதலமைச்சருக்காக நன்றி. அவருக்கு நல்ல சுகத்தையும் தீர்க்காயுசையும் கொடும். இந்த அமைச்சரவை ஆசீர்வதியும். மற்ற அரசியல் தலைவர்களும் ஆண்டோ ஜனங்களுக்காக உழைக்கக்கூடிய மனப்பாங்கை தாரும். ஒவ்வொருத்தரும் போட்டி பொறாமையினால் மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழாமல் மக்களுக்கேற்ற நல்ல காரியங்களை செய்ய ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மருத்துவ பணியாளர்கள் விசேஷமா ஆசீர்வதியும். ராஜேஸ்வரி என்ற ஒரு காவல்துறை அதிகாரிக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நபரை தூக்கி தொழில் வைத்து ஆட்டோவில் ஏற்றினதை நாங்கள் கண்ணார கண்டோம். அப்படிப்பட்ட நல்ல அதிகாரிகளும் காவல்துறையில் இருக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். நீதித்துறையை ஆசீர்வதியும். நீதிமான்கள் நீதிபதிகளை ஆசீர்வதியும். எந்த அரசியல் நிர்பந்தத்துக்கும் அடிபணியாமல் அவர்கள் தங்கள் மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் பயந்து நீதிகளை சொல்லவும், நீதிகளை புரட்டாமல், ஏழைக்கு இரக்கம் பாராட்டி புரட்டாமல், பணக்காரனுக்கு பணத்துக்காக புரட்டாமல் உண்மையான தீர்ப்புகளை சொல்ல கர்த்தர் கிருபை அளிச்சருளும். ஐயனே, எங்கள் தேசம் சமாதானத்தால் நிரம்பி இருக்கட்டும். மத வெறியர்களை மாற்றி போடும் ஆண்டவரே, ஜாதி வெறியர்களை மாற்றி போடும். எல்லாரும் ஒரே தாயின் மக்கள், ஒரே நாட்டின் மக்கள். நம்பிக்கைகளும் விசுவாசங்களும் வேறு என்றாலும் நாங்கள் எல்லாம் மனிதர்கள் சுவாமி. ஒருத்தர் நேசிக்க ஒரே தாயின் பிள்ளைகள், ஒரே நாட்டை சேர்ந்தவர்களுடைய எண்ணங்களை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபை போதர்களை ஆசீர்வதியும். திருச்சபையை பற்றி
ஆண்டவரே, திருச்சபை ஊழியங்களை பற்றி மோசமாய் பேசுகிறவர்கள் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். குற்றங்கள் இருந்தால் அதை உம்மிடத்தில் சொல்லி இறைவன் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லையே. யாதாவது ஒரு ஊழியத்தில் குறைகள் இருக்குமானால் அதை உம்மிடத்தில் சொல்லி ஜெபித்து சரி பண்ண கிருபை செய்யும். ஆண்டவரே, நாற்றம் எடுக்கும்படி உம்முடைய நாமம் தூஷிக்கப்படும்படி கிறிஸ்துவ சமுதாயத்துக்குமே அசுத்தமான பெயர் வரும்படி யாரும் பதவிகளை ஏற்றாமல் கர்த்தர் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, அற்புதமாய் செய்யும், அற்புதமாய் செய்யும், அற்புதமாய் செய்யும். உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. உம்முடைய நாமத்தை கேட்கும் பொழுதே எல்லோருக்கும் ஒரு பயமும் பக்தியும் உண்டாகட்டும். அப்பா, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கு துதி கன மகிமை செலுத்துகிறேனப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் இயேசு மர ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கினாலும் உடல் உழைப்பினால் தாங்குகிற மக்களை தாங்க போகிற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் இந்த ஜெப பங்காளர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படி தேவ பிரசனம் இறங்கட்டும். இறைவன் இயேசு கிறிஸ்து, நீ சொன்னீர் உனக்கு சமாதானம், உனக்கு உதவி செய்தவர்களுக்கும் சமாதானம் என்று. எனவே இந்த இயேசு மர ஊழியத்தை என்னையும் தாங்குகிற என் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு 2 மடங்கு சமாதானம், 2 மடங்கு ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். ஆசீர்வதியும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க கர்த்தராகிய இயேசு ரத்தத்தை பூசிக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நான் சொல்லுகிற ஒவ்வொரு செய்திகளின் சாராம்சங்களும் இந்த வேத வசனத்தின் அடிப்படைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டது. யாரையும் ஸ்பெசிஃபிக் பண்ணி தனிப்பட்ட முறையிலோ ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ சபையோ குறிப்பிட்ட ஊழியர்களையோ தாக்கி அல்ல. இந்த வேத அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தினால நான் பேசுகிறேன். என் ஸ்லாங்கும் என்னுடைய அப்ரோச்சும் வேண்டுமானால் சற்று வித்தியாசமாக உங்களுக்கு புலப்படலாம். ஆனால் என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். நீங்களெல்லாம் கர்த்தரை அறிகின்ற அறிவிலே அறிந்து அவரை அறிந்து மெய்யான் நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலால் சிசிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு பரலோகம் வந்து சேர வேண்டும். கைகளை தட்டி, அதுதான் என்னுடைய பாரம். எனவே அந்த தகுதியை கர்த்தர் நமக்கு தருவாராக. பிரசங்கிக்கிற எனக்கும் உங்களுக்கும் அப்படியே வாழ கர்த்தர் கிருபை அளித்தள்ளும், கிருபை அளிப்பாராக. மிக்க நன்றி. நேரில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு நாமத்தின் நன்றி வாழ்த்து சொல்ல. கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. தேவ மகிமை மத்தியில் இருந்தது. கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். கைகளை தட்டி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பிரசுத்தாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு பிளஸிங் பிரேயர் டைமில் கலந்து கொள்ளுங்கள். தேவைகள் மிகுதி. கர்த்தர் உங்கள் இதயத்தில் ஏவினால் இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கினாலும் தாங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்றைய விசேஷமாய் இந்த மாதம் நவம்பர் மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.